கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர யாவருக்கும் இயேசு கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த சில வாரங்களாக தி அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற காரியத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய உன்னதமான குண இயல்புகள் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? சரி, தேவனுடைய உன்னதமான குண இயல்புகள், தி அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். இந்த கடந்த 5 வாரங்களாக இந்த காரியங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாம பார்க்கிறது தேவனும் உன்னதமான இயல்புகள், பண்புகள் அப்படிங்கிறதுல பாகம் 6வது வாரமாக இப்ப நாம பார்க்க இருக்கிறோம். நம்மை உண்டாக்கி சிருஷ்டித்து நமக்கு ஜீவனையும் கொடுத்து இந்த அளவாய் வழிநடத்தி வருகிற அந்த உன்னதமான தேவனுடைய பண்புகளை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் அந்த அவருடைய காரியங்களை, அந்த உன்னதமான இயல்புகளை குறித்த காரியங்களை வேதாந்தத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். வேதாந்தத்தின் மூலமும் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற அந்த காரியங்களை நாம் ஆராய்ந்து தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆகையால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் உன்னதமான தேவனை குறித்து ஆராய இருக்கிறோம். ஆகையினால போற்றும் பயபக்தியோடு, மன தாழ்மையோடு, தேவன் மேல் கொண்ட அன்போடு நாம் இந்த காரியங்களை தியானிக்கலாம். வாருங்கள். கடந்த வாரத்துல நாம தேவனுடைய குண பண்புகளாக நாம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, தேவனுடைய குண பண்புகள் அப்படிங்கிறப்போ, அதாவது தேவனுடைய உன்னதமான இயல்புகள் அப்படிங்கிறப்ப 2 காரியம் இருக்குது. ஒண்ணு இருத்தலுக்கான இயல்புகள், அடுத்தது குண இயல்புகள். இப்போ குண இயல்புகள் அப்படிங்கிறப்ப ஞானம், நீதி, அன்பு, வல்லமை இவைகள் குண இயல்புகளாக இருக்கிறது. இருத்தலுக்கான இயல்புகள் அப்படிங்கிறப்போ 14 இயல்புகள் இருக்கு. தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது 14 இயல்புகள் இருக்குது. அந்த 14 இயல்புகள்ல நாம இது வரைக்கும் 10 இயல்புகளை நம்ம பார்த்துருக்கிறோம். தேவனுடைய குண தோற்றம், தேவனுடைய சரீரத்துவம், தேவனுடைய ஆவித்தன்மை, தேவனுடைய தன்னில் தானே இருத்தல், தேவனுடைய தன்னில் போதுமான இதா இருத்தல், தேவனுடைய நித்தியத்துவம், தேவனுடைய சாவாமை, தேவனுடைய கண்ணுக்கு புலப்படாத தேவனுடைய தன்மை, தேவனுடைய ஏகத்துவம், தேவனுடைய சர்வ வல்லமை, இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ கடந்த வாரம் தேவனுடைய சர்வ வல்லமை குறித்து பார்க்கும்போது, தேவன் தமக்கு சித்தமான எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா சர்வ வல்லமை அப்படின்னோன்னா அநேகர் என்ன பண்ணுவாங்க, எதையும் செய்வார், அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்பாங்க. ஆனாலும் தேவனால் பொய் சொல்ல முடியாது, நீதிக்கு புறம்பாக நடக்க முடியாது, நடந்த ஒரு காரியங்களை நடக்காததாக செய்ய பண்ண முடியாது. ஆனால் நடந்த காரியங்களை அதன் விளைவுகளை மாற்றி அமைக்க முடியும். நடப்பதற்கு முன்னமே அந்த காரியங்களை தடுக்க முடியும் இல்லைங்களா? அப்போ தேவனுடைய சர்வ வல்லமை அப்படிங்கிறப்போ, தேவன் தமக்கு சித்தமான யாவற்றையும் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம். ஏன்னா நீதிக்கு புறம்பா அவர் எந்த ஒரு காரியம் செய்ய சித்தம் கொள்ள மாட்டார் அப்படிங்கிற காரியங்கள்லாம் நம்ம கடந்த வாரம் படித்தோம். இப்போ நான் 11வது இயல்புகளான்னு நம்ம படிக்க போறது என்னன்னா, தேவனின் சர்வ ஞானம் அப்படிங்கிற காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். தேவனுடைய சர்வ ஞானம், அவருடைய ஞானத்தை அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம இப்ப பார்க்க இருக்கிறோம். இப்ப தேவனுடைய சர்வ ஞானம் அப்படிங்கிறப்ப நான் வான மண்டலத்துல நடந்து பார்த்தாவே எவ்வளவு ஞானமா எல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார் அப்படிங்கிற காரியங்கள்லாம் நமக்கு தெரிய வரக்கூடியதா இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப அந்த சர்வ ஞானத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவருடைய சர்வ ஞானம் என்பது எல்லாத்தையும் குறித்த அவருடைய சர்வ அறிவு, எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். வானமண்டலத்தில் அந்த பிரமாணங்கள், பூமியில இருக்கிற பிரமாணங்கள், எல்லா காரியங்களையும் குறித்த அவருடைய அறிவை நாம அர்த்தப்படுத்துகிறதா புரிந்து கொள்ளும். சர்வ ஞானம் அப்படிங்கிறப்ப எல்லா காரியத்தையும் குறித்த அவருடைய அறிவு இல்லையா, நாலேஜ், அது அர்த்தப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்போ அவர் பூர்ணமாக எல்லாவற்றுமே அறிந்திருக்கிறார். அவருக்கு அறியாத காரியம் எதுவுமே கிடையாது. அதை எப்படி நாம புரிந்து கொள்ளலாம், அப்படி சர்வ ஞானத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னாக்க 3 விதத்தை நாம புரிந்து கொள்ளலாம். ஒண்ணு, எல்லாவற்றையும் மனதிலே காட்சியாக காண்கிறார் இல்லையா? நாம எப்படி நேர்களை கண்ணெதிரே சில காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம், கண்ணுக்கு தெரிகிற காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா? அதுபோல தேவன் எல்லா காரியங்களையுமே மனதிலே காட்சியாக காண்கிறார். கடந்த காலத்துல நடந்த காரியங்கள், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், எதிர்காலத்துல நடக்க இருக்கிற காரியங்கள், இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாரு, கண்ணிலே காட்சியாக காண்கிறார். என்ன நடக்கும், எதிர்காலத்துல என்ன நடக்குங்கிறது அவர் தெரியும்.
அதெல்லாம் காட்சியாக காண்கிறார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல தேவனுடைய சர்வ ஞானம் இருக்கிறது புரிந்து கொள்கிறோம். அதே போல எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வச்சிருக்கிறார். கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் அவருடைய ஞாபகத்தில் இருக்கு. அதே போல நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஞாபகத்தில் இருக்கு. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற காரியங்களை தீர்க்க தரிசனமாக அவர் அநேக வேதாந்தத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அநேக காரியங்களை தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற காரியங்களும் பார்ப்போம். அப்ப எல்லாவற்றையுமே அவர் ஞாபகத்துல வைத்திருக்கிறார். அவர் மறந்து போறதே கிடையாது. ஆண்டவரே எசாயா சொல்லும்போது கூட உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு விழுவணும்னாலும் பிதாவின் சித்தம் இல்லாத விழா அப்படிங்கிறார். இப்ப எல்லாத்தையுமே அறிந்து வைத்திருக்கிறார். மனிதரோட இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். வானத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். எல்லா நட்சத்திரங்களும் பேர் சொல்லி அழைக்கிறாரும் வேதாந்தத்தில் படிக்கிறோம். கோடான கோடி நட்சத்திரங்களுக்கு பேர் சொல்லி அழைக்கிறார்னா எல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும் இல்லையா? அப்ப எல்லாவற்றையுமே அவர் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லா காரியங்களையும் எல்லா பெயர்கள் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாரு? ஞாபகத்தில் வைத்திருக்கிறாரு. இது அவருடைய சர்வ ஞானத்தை குறித்த காரியங்களா இருக்கு. அதே போல எல்லாவற்றையும் குறித்து காரண காரியமாய் நிதானிக்கிறார். ரீசன் அவுட் ரீசனபிளா இருக்கா? எப்படி இருக்குது? அது விளைவுகள் எப்படிப்பட்டதா இருக்குது? அப்படிங்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே குறித்து காரணமே அவர் நிதானிக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை நாம் பார்ப்போம். அப்ப இந்த 3 விதத்துல தான் அவருடைய சர்வ ஞானம் இருக்கக்கூடியதா இருக்குது. இதனால ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாத்தையும் மனதிலே காட்சியாய் காண்கிறார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் உள்ள எல்லா காரியங்களுமே மனதிலே காட்சியாய் காண்பிக்கிறார், பார்க்கிறார், காண்கிறார். அதே போல எல்லாவற்றையும் ஞாபகத்துல வைத்திருக்கிறாரு. எல்லா காரியங்களை குறித்து காரணமாய் நிதானிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? மனிதன் தன் பூரணத்திலே தேவனுடைய ஒரு அறிவு ஜீவியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கணும் பார்க்கிறோம். அதாவது இன்டலெக்சுவல் இமேஜ் ஆஃப் காட் இல்லையா? இப்ப அவனுக்குள்ளே மூளை இருக்கு, அவனுக்குள்ளே இந்த திறன்கள்லாம் இருக்குது. எல்லாவற்றையும் காணக்கூடிய காட்சியா காணக்கூடிய காரியங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்துக்கிற காரியங்கள், எல்லாத்தையும் குறித்த காரணமா நிதானிக்கிற காரியங்கள், இது எல்லாமே தேவ சாயல். அந்த தேவ சாயல் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இன்டலெக்சுவல் இமேஜ் ஆஃப் காடாக மனிதன் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஆனா விழுந்து போன தன்மையில இந்த எல்லா ஞானேந்திரியமான காரியங்களும் பழுதுபட்டு போயிடுச்சு. பூரணமற்றதாக விழுந்து போன தன்மையில் இருக்கிறதுனால அநேக விஷயங்கள் நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறதில்ல. காட்சியா நம்ம காண்றது கிடையாது. காரண காரியங்களே நிதானித்து அறிகிறது இல்லை. நாம் அநேக பல தவறு செய்கிறோம். ஏன்னா அந்த இன்டலெக்சுவல் இமேஜ் ஆஃப் காடுங்கிறது படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த தன்மை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அது எல்லாமே குறைந்து கொண்டே இருக்கிறது. விழுந்து போன தன்மையினாலே, பாவத்தன்மையினாலே அதெல்லாமே குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ மனோதிறனுடைய அறிவை கொண்டு தேவனுடைய மென்டல் ஃபேக்கல்டிஸ் எப்படி இருக்குது, தேவனுடைய மனநிலையான காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கிறத நம்மளால நிதானிக்க முடியும், அனுமானிக்க முடியும். முழுமையாக நாம் தேவனை குறித்த காரியங்களை நாம நிதானிக்க முடியாவிட்டாலும் கூட மனிதன் என்ற நிலையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மூளை பகுதியை கொண்டு, அந்த மூளையின் தன்மையை கொண்டு நாம காரியங்களை தேவனை குறித்த காரியங்களை நிதானித்து அறியலாம். அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நிதானித்து அறிய முடியும். அதற்காக தான் தேவன் வேதாந்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் படித்து பார்த்து தேவன் எப்படிப்பட்டவர் இருக்கிறார் அப்படின்னு அறிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், நிதானித்து அறியவும் தேவன் நமக்கு வேதாந்தத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? நாம தேவ சாயல் உண்டாக்கப்பட்டபடியால் அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆனா இந்த விதமான காரியங்கள்லாம் மிருகங்களுக்கு கிடையாது. நிதானித்து அறியக்கூடிய காரியங்கள், அந்த காரியங்கள்லாம் மிருகங்கள் கிடையாது. மிருகங்களுக்கு அவைகள் வந்து உணவு சாப்பிட்றதுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் தேவன் அவங்களோட மூளை பகுதியில் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத வச்சிருக்கிறாருடைய. மற்றபடி எது சரி, எது தப்பு, எது நீதி, எது அநியாயம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிதானித்து அறிகிற காரியங்கள்லாம் அவைகளுக்கு கிடையாது. மனிதன் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு அந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த காரியங்கள் எல்லாம் இப்போது பழுதுபட்டு அபூர்ணத்தன்மையில இருந்து கொண்டிருக்கிறது. அபூர்ணத்தன்மையில இருந்தாலும் கூட ஆகையினால்தான் அவர் என்ன பண்றார், தம்முடைய வேத பிரமாணங்களை கொடுத்து அதன் மூலமாக தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கும் உன்னதமான பண்புகளை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு உதவி செய்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை நாம புரிந்து கொள்கிறோம்.
சரி, இப்போ தேவனுடைய சர்வ ஞானம் அப்படிங்கிறப்போ காட்சியாக காண்கிறார் இல்லையா? முதலாவது என்னது? எல்லாவற்றையும் மனதிலே காட்சியாக காண்கிறார்னா அதை எந்த விதமா புரிந்து கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, காட்சியாக காண்கிற சக்தி அவர்கிட்ட இருக்குது எல்லாத்தையும். இப்போ ஒரு காரியத்தை பார்க்குறோம், அதில் கணித்து பார்க்குறோம் இல்லைங்களா? இது எப்படிப்பட்டதா இருக்குது, எந்த விதமாக இருக்குது, அதோட ஒழுங்கு எப்படிப்பட்டதா இருக்குது, அதோட நிலை எப்படிப்பட்டதா இருக்குது, அந்த பளு வெயிட் எப்படிப்பட்டதா இருக்குது. ஒரு காரியத்தை கண்ணால் காணும்போது ஒரு பொருளை நம்ம காண்றோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து காட்சியாக காண்கிற காரியமாக இருக்குது. அதே போல் அது சைஸ் எப்படி இருக்குது, வடிவம் எப்படி இருக்குது, அதை குறித்த டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது இல்லையா? அது எந்த காலத்தில் இப்போ அதோடைய காலம், இடம், அதே போல இசை சம்பந்தமான காரியங்கள், கட்டுமானம், அழகு, மேதமை, திடீர் உணர்வு திறம், இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாரு? காட்சியாக காண்கிறார். இது கூட ஒரு குழப்படியா இருக்கு, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு தக்காளி இருக்குது இல்லையா? தக்காளியை நாம என்ன பண்றோம்? காட்சியாக பார்க்கிறோம். தக்காளி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? சிகப்பா இருக்குது, புளிப்பு சுவையா இருக்குது, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம். அவ்வளவுதான் அதை குறித்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா தேவன் அந்த தக்காளி இருக்கு ஒரு பொருளை காட்சியா காண்கிறது எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா, அது எப்படி வளர்ந்துருக்குது, எப்படி அதோட பருமன் எப்படி இருக்குது, அது ஒழுங்கு எந்த ஆர்டர்ல அது வளர்ந்துருக்குது, அது கலர் எப்படிப்பட்டதா இருக்கு, அதற்கு அந்த செடியில் அந்த கலர் எப்படி உருவாகுது, அதோட வெயிட் எப்படி இருக்குது, அதோட சைஸ் எப்படிப்பட்டதா இருக்கு, அது எந்த விதமான சத்துக்கள் உடையதா இருக்குது, அதுல எவ்வளவு விதைகள் இருக்கும், அது வளர்றதுக்கு எவ்வளவு காலம் தேவை இல்லையா? இப்படி ஃபுல் டீடைல்ஸ் யார் அறிஞ்சிருக்கிறா? தேவன் அறிஞ்சிருக்கிறார் இல்லைங்களா? அப்ப எந்த ஒரு காட்சியா இருந்தாலும் சரி, வானமண்டல பூமியை பார்க்கிறாருன்னா பூமியில இருக்கிற காட்சியை பார்க்கிறாரு. பூமியில தண்ணி எவ்வளவு இருக்குது, தரை எவ்வளவு இருக்கு, பூமி தரைக்குள்ளார என்னென்ன காரியங்கள் இருக்குது, டோட்டலி எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறாரு. அதான் காட்சியாக காண்கிற அந்த பர்செப்டிவ் பவர் அப்படிங்கிறப்போ ஒரு பொருளையோ ஒரு நபரையோ எல்லாத்தையுமே அவர் காட்சியாக காண்கிற அந்த சக்தி அப்படிங்கிறது டோட்டலி எல்லாத்தையுமே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். காணும்போது அது எல்லாத்தையுமே அறிந்திருக்கிறார். அதான் அவருடைய ஞானம் இல்லையா? இப்ப நாம சாதாரண ஒரு தக்காளி இருக்குன்னு சொன்னா சிகப்பா இருக்கு, ருசியா இருக்கும், அது சமையலுக்கு பயன்படும், அவ்வளவுதான் நம்முடைய ஞானம். நம்முடைய ஞானம் அவ்வளவுதான். ஆனா அவர் எல்லாத்துமே அதோட பருமன் எப்படி இருக்கு, சைஸ் எப்படி இருக்குது, தோலுடைய தடித்து எப்படி இருக்குது, சாறு எப்படிப்பட்டதா இருக்கு, எவ்வளவு சாறு இருக்கும், தோலுடைய தடிமன் என்ன சைஸ்ல இருக்குது, டோட்டலா வெயிட் என்ன இருக்குது, அது சைஸ் என்ன, அதுல எவ்வளவு விதைகள் இருக்குது, அதுல எவ்வளவு சத்துக்கள் இருக்குது, டோட்டலா எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் இல்லைங்களா? இதுதான் கண்ணால் காட்சியாக காண்கிற காரியங்கள் இல்லையா? அப்ப காரியங்களை மனதால் காட்சியாக காண்கிறதற்கான வழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி பார்க்குறோம்? இப்ப நாம ஒரு காட்சியை பார்க்கணும்னா பார்க்குறோம், இந்த கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், முகர்கிறோம் இல்லையா? ஸ்மெல் எப்படி இருக்கு முகர்கிறோம், அதே போல் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ருசி பார்க்கிறோம், தொடு உணர்வு ஃபீலிங்ஸ் இல்லையா? அப்ப இது போன்ற 5 அறிவு உணர்வுகள் அந்த சென்சஸ் இருக்குது. அந்த சென்சஸை வச்சு தான் நாம என்ன பண்ணோம்? ஒரு பொருளை குறித்து கண்ணால காண்கிற ஒரு பொருளை குறித்தோ ஒரு நிகழ்வை குறித்தோ நாம நிதானிக்கிறோம். ஆனா தேவனுக்கு இது எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு இல்லாத இயல் அறிவால் இயங்குகிற இன்டிடியூட்டிவ் நாலேஜ்னு சொல்லப்படுது ஆங்கிலத்துல. அந்த இயல் அறிவால் இயங்குகிற அறிவு தேவனுக்கு இருக்கிறது. இந்த திறன்கள் கடந்த கால, நிகழ்கால, வருங்கால நிலையிலே எல்லாவற்றையும் கண்டுகொள்ள செய்கிறது. நம்மளால கடந்த கால நிகழ்வுகளை கண்டுகொள்ள முடியாது இல்லைங்களா? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால என்னெல்லாம் நடந்தது போனது நம்மளால கண்டுகொள்ள முடியுமா? கண்ணால காட்சியா காண முடியுமா? காண முடியாது. இப்ப நடந்துகிட்டு இருக்க காரியம் நமக்கு கண்ணுக்கு எதிரே நடந்ததுன்னா காட்சியா காணுவோம் இல்லையா? எதிர்காலத்துல என்ன நடக்குது நம்மளால கண்ணால காட்சியா காண முடியுதா? காண முடியாது. ஆனா நமக்கு இல்லாத அந்த தீரன் தான் சொல்றாரு, நமக்கு இல்லாத இயல் அறிவால் இயங்குகிற அறிவு தேவனுக்கு இருக்கிறது. எல்லாத்தையும் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே காட்சியாக அவர் காண்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இதுதான் அவருடைய சர்வ ஞானம் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம பார்க்கிறோம். இப்ப நமக்கு இல்லாத அப்படிப்பட்ட ஒரு இயல் அறிவு அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நாம புரிந்து கொள்கிறோம். சரி. அதே போல ம்,
எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற காரியம் இல்லையா பார்க்கும்போது, திரும்ப திரும்ப வர்த்திக்க செய்யக்கூடிய திறனில அவர் மனதால் காட்சியாக கண்டறிந்த எல்லாவற்றையுமே ஞாபகத்தில் வைக்கிற அந்த இயற்பாங்கு இருக்குது. நாம ஒரு காரியத்துல ஞாபகத்துல வைத்துக்கணும்னு நம்ம என்ன பண்றோம்? மறுபடியும் மறுபடியும் ஒரு ஒரு எஸ்ஸே இருக்குது. மனப்பாடமா தெரியணும்னா, மறுபடியும் மறுபடியும் படிச்சு 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 தான் ஞாபகத்துல ஏத்துறோம். இல்லைங்களா? ஆனா, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஞாபக சக்தி அப்படிங்கிறது அவருக்குள்ள இருக்குது. எல்லாவற்றையும் திரும்ப வர்த்திக்க செய்யக்கூடிய அந்த ரீப்ரொடக்டிவ் பவர் திறன்ல மனதால் காட்சியா காண்கிற எல்லாவற்றையுமே ஞாபகத்தில் வைத்திருக்க அந்த இயற்பாங்க அவரிடத்துல இருக்கு. ஒரு பொருள் ஒரு இத பார்க்குறாருன்னா, அவர் எல்லாத்தையுமே ஞாபகத்துல வைக்கிறார். கடந்த காலத்துல, நிகழ்காலத்துல, எதிர்காலத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய ஞாபக சக்தி இருக்கு. நமக்கு நம்ம லைஃப்ல நடந்த காரியங்களே அநேகம் மறந்து போயிருது. எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற காரியங்கள் நமக்கு இருக்குமா? காட்சியா காண முடியுமா? இல்ல ஞாபகத்தில் வைக்க முடியுமா? இருக்காது. ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கிற, ஞாபகத்தில் வைத்திருக்கிற அந்த காரியம் யாவை தேவனுக்கு இருக்குது. அதுதான் என்னது? சர்வ ஞானம் அப்படின்னு சொல்லி நாம இந்த காரியங்களை குறித்து நாம பார்க்கிறோம். இல்லையா? அதேபோல 3வது பார்த்தோம்னா, எல்லாவற்றையும் குறித்து காரண காரியமாய் நிதானிக்கிற காரியம். ஒரு காரியம் இருக்குன்னா, அதோட பின் விளைவுகள் என்ன நடக்கும்? சரியா இருக்குமா? தப்பா இருக்குமா? அந்த காரண காரியம் நிதானிக்கிற காரியங்கள் எல்லாமே அவர்ட்ட இருக்குது. நாம ஒரு காரியத்தை நிதானிக்கிறோம். நிதானிக்கிற காரியங்கள்ல நெறைய தவறு வந்துருது. ஆனா, அவர் நிதானிக்கிற காரியங்கள எல்லளவும் தவறு இருக்காது. காரண காரியமா நிதானிக்கிற அந்த திறன் இல்ல ரீசனிங் பவர். அதேபோல அத உய்த்துணர வைக்கவும், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து சரியான விதத்துல செய்யும்படிக்கு, உய்த்துணரப்படுவதற்கு, எல்லாத்தையும் ஆராய்ந்து உணரப்படுவதற்கு கொண்டு வரக்கூட அந்த இயற்பாங்கு அவரிடத்துல இருக்குது. அப்ப நாம ஒரு செயல செய்யறோம்னா, செய்யறதுக்கு முன்னால அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால அவ்வளவு எளிதா கண்டுபிடிக்க முடியாது. நம்ம நார்மலா ஒரு முடிவு எடுக்கிறோம்னா, நல்லதா தான் இருக்கும், நல்லபடியா தான் முடியும் அப்படின்னு நினைச்சுதான் எடுக்கிறோம். ஆனா, அது செயல்பாட்டுக்கு வரும்போது விளைவுகள் தீமையா போயிருது. அநேக சந்தர்ப்பங்கள்ல நாம எடுக்கிற முடிவுகள் தீமையா போயிருது. அப்ப காரணம் என்ன? நாம நிதானிக்கிற அந்த நிதானத்தோட அந்த காரியம் தவறா இருக்கு. விழுந்து போன தன்மையில இருக்கிறோம். அதனால நிதானிக்கிற காரியம் தவறா இருக்குது. இந்த காரியம் சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். அது சரியா இல்லாதபடிக்கு தவறா போயிருது. ஆனா தேவன் காரியங்களையும் காரண காரணமா நிதானிக்கிற அந்த அறிவு பர்ஃபெக்ஷனா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு இயற்பாங்கு அவரிடத்துல இருக்குது. அப்ப தற்செயல் நிகழ்வுகளை குறித்து ஒரு முடிவெடுக்க திறனை கொண்டதா இருக்கிறதுனால, ஒரு குறிப்பிட்டவைகளிலிருந்து பொதுவான முடிவுகளுக்கும், இல்ல பொதுவான முடிவுகளிலிருந்து விவரங்களுக்கும் காரண காரியமே அவர் என்ன பண்றாரு? நிதானிக்கிறாரு. சில நேரங்கள்ல இப்பதான் தற்செயல் நிகழ்வுகளை குறித்து முடிவு எடுக்கிற திறன் அவருக்கு இருக்கு. ஆனா நமக்கு இல்ல. அநேக காரியங்கள ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நமக்கு டக்குன்னு அந்த நேரத்துல டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும். நமக்கு அப்படி முடிவு எடுக்கிற திறன் இல்ல. அதுல ரொம்ப ரொம்ப குறைவுபட்டு நாம இருக்கிறோம். ஆகையினால தான் நாம எடுக்கிற முடிவு சமயத்துல அது தவறாக போய்விடுகிறது. நாம சரியா இருக்குன்னு சொல்லி முடிவெடுத்து காரியங்கள செய்வோம். அது நமக்கு வில்லங்கமா வந்து முடியும். இல்லைங்களா? அதேபோல சிலருக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி போய் இத செய்வாங்க. நல்ல மனசோட செய்வாங்க. ஆனா, அதுல நமக்கு வில்லங்க தான் வந்து முடியும். அதெல்லாம் என்ன காரியம்? அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்மகிட்ட அது பத்தாத ஒரு நிலையில இருக்கிறது. ஆனா, யாவே தேவன் எல்லாவற்றையும் குறித்து அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் குறித்து நிதானிக்கிறார். அந்தந்த நேரத்துக்கு எடுக்கக்கூடிய முடிவா இருந்தாலும் சரி, பொதுவான ஒரு முடிவிலிருந்து விவர விவரங்களுக்கு போனாலும் சரி, விவரமான காரியங்களை அறிந்து பொதுவா முடிவு எடுக்கிறதாலும் சரி, எல்லாத்திலும் அவர்ட்ட ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கு. அப்ப எல்லாவற்றையும் குறித்து காரண காரியமாய் நிதானிக்கிறாரு. மனுஷனோட இருதயங்களையும் அதுபோல தான் நிதானிக்கிறாரு. இதயத்துல நினைவுகள் எப்படி இருக்குது? இல்லையா? எந்த விதமா அவன் இருதயத்தின் நினைவு இருக்குது? அவனுடைய நோக்கம் என்ன? அவன் செய்யற செயல் நோக்கம் என்ன? எல்லாத்தையும் அவர் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப எல்லாவற்றையும் குறித்து காரண காரணமாய் நிதானிக்கிறார் அப்படிங்கிறத குறித்து நாம புரிந்து கொள்கிறோம். சரி. இந்த 3 திறன்கள் இல்லையா? எல்லாவற்றையும் காட்சியாக காண்கிறது, எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைக்கிறது, எல்லாவற்றையும் குறித்து காரண காரணமாய் நிதானிக்கிறது. அப்ப இந்த 3 திறன்களை வைத்து தான் அந்த சிருஷ்டிப்பின் காரியங்கள்லாம் செய்றார். இந்த 3 திறன்களின் ஒத்துழைப்பிலிருந்து
தேவனுடைய மனப்பான்மைக்கு ஒரு கற்பனை திறன் உண்டாகக்கூடியதா இருக்கு. 3 மனப்பாங்கு இருக்குங்க இல்லையா? அதாவது எல்லாவற்றையும் மனதிலே காட்சியாய் காண்கிற காரியம், எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைக்கிற காரியம், எல்லாவற்றையும் குறித்து காரண காரணமா நிதானிக்கிற காரியம் இல்லையா? இந்த 3 காரியங்களையும் உள்ள செயல்பாடுகள் அவருடைய ஒரு கற்பனை திரை அந்த 3 திறன்கள் ஒத்துழைப்பு இருந்தா தேவனுடைய மனப்பான்மைக்கு அவருடைய மென்டாலிட்டியில் ஒரு கற்பனை திறன் உண்டாகிறது. இமேஜினேஷன் பவர் சொல்றோம் இல்லையா? ஒரு காரியத்தை இமேஜின் பண்ணி பார்க்கறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். வீடு கட்டணும்னு நினைக்கும்போது உடனே நம்ம ஒரு இமேஜின் பண்ணுவோம் இல்லையா? ஒரு கற்பனை திறன் பண்ணுவோம். அந்த இமேஜின் எப்படிப்பட்டதா இருக்கும்? இவ்வளவு பெட்ரூம் இருக்கணும், இந்த ஹால் இப்படி சைஸா இருக்கணும், இந்த விதமா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ரூமையும் போட்டு இது பண்ணி ஒரு இமேஜின் பண்ணுவோம். இல்லையா? அந்த இமேஜின் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை? காட்சியா காணணும். அது ஞாபகத்துல வைக்கணும். காரண காரியங்கள நிதானித்து அறியணும். இல்லையா? காரண காரியங்கள நிதானித்து அறிந்து, அதுல கட்டுறதுக்கு தேவையான பொருள்கள் நம்மகிட்ட இருக்குதா? தேவையான எக்கனாமிக் இருக்குதா? இது எல்லாமே நிதானித்தறிந்து அதை உருவாக்குவோம் இல்லையா? தேவன் அதே போல இவருடைய கற்பனை திறன் இந்த 3 திறன்களின் ஒத்துழைப்பிலிருந்து தேவனோட மனப்பான்மைக்கு அந்த கற்பனை திறன் இமேஜினரி பவர் உண்டாகுது. அப்ப அந்த மென்டாலிட்டியில தான் அவர் அந்த கற்பனை திறன்ல தான் இவ்வளவு சிருஷ்டிப்பே அவர் செய்யறாரு. எல்லா சிருஷ்டிப்புகளிலும் அந்த 3 விதமான அந்த ஞானத்தின் 3 காரியங்களையும் திறன்களும் அந்த ஒத்துழைப்பிலிருந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இமேஜினேஷன் பவர் கற்பனை திறன்ல தான் சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் இதை எல்லாத்துமே படைத்திருக்கிறாரு. பூமியை படைத்திருக்கிறாரு, மனுஷனை படைத்திருக்கிறாரு. இது எல்லாமே ஏற்கனவே அவர் காட்சியா கண்டிருக்கிறாரு. கண்டு அதோட ஒத்துழைப்புல தான் இந்த காரியங்கள்லாம் சிருஷ்டிக்கிறாரு. இப்ப நாம ஸ்கூல்ல படிக்கிறோம். இப்ப பார்த்தோம்னா காலேஜ் எல்லாம் படிக்கிறாங்க. இத புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு உதாரணங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. இப்ப காலேஜ்ல படிக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுவரைக்கும் படிச்சிருக்கிற காரியங்கள், அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிற காரியங்கள், காரண காரியங்கள், நிதானிக்கிற காரியங்கள், இதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி எனக்கு காமி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? எப்படி அவங்க காமிக்கிறாங்க? இதுவரைக்கும் அவங்க படித்து அறிந்துருக்க காரியங்கள் இருக்குது. இல்லையா? அதெல்லாம் காட்சியா காணணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா, அது இமேஜினேஷன் பண்ணணும் அவங்க. இதுவரைக்கும் அவங்க காட்சியா கண்ட காரியங்கள், அதாவது படித்த காரியங்கள், ஞாபகத்துல வைத்திருக்கிற காரியங்கள், காரண அதேபோல நாம ஒரு பொருள உருவாக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அத உருவாக்கும்போது அதோட செயல்திறன் எப்படி இருக்குது? எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்து, அது விளைபயன் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இல்லையா? இப்ப தேவன் இந்த விதமாக எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்து, அவர் ஏற்படுத்த கற்பனை திறன்ல உருவானதுதான் இவ்வளவு சிருஷ்டிப்பின் காரியங்கள் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப எல்லாத்தையும் காட்சியா காண்றாரு, ஞாபகத்தில் வைத்திருக்கிறாரு. அதோட பயன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறித்து நிதானிக்கிறார். எல்லா காரியத்தை குறித்து ஆராய்ந்து நிதானித்து, அதன் மூலமாக ஏற்படுகிற அவரோட கற்பனைத்திலே ஏற்படுகிற இந்த சிருஷ்டிப்பின் காரியங்கள் எல்லாத்தையுமே இப்ப நாம பார்க்கிறோம். நாம கண்ணுல கண்டு கொண்டிருக்கிற எல்லா சிருஷ்டிப்பிலும் அப்படிதான் இருக்கு. நம்ம மனுஷனை படைக்கும்போது கூட, மனுஷனுக்குள்ள எவ்வளவு டெக்னிக்கல் இருக்குது அப்படிங்கிறத, அந்த சரீர அமைப்பு, சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த இயக்கங்கள் இதெல்லாம் பார்த்தாவே, தேவனுடைய ஞானம் எவ்வளவு உன்னதமானதா இருக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். சரி. அப்போ மனிதன் பார்த்தோம்னா, மனிதனுடைய அறிவு திறன்ல சில துறைகள்ல பார்த்தோம்னா அறிவை பெற்றிருக்கிறான். இப்ப டாக்டர்ன்னு எடுத்துட்டா, அறிவியல் சம்பந்தமான புதிய கண்டுபிடிப்பு, அதேபோல தத்துவ சாஸ்திரம் குறித்த காரியங்கள், சரித்திரத்து குறித்த காரியங்கள், கலை, மதம், இலக்கியம், சமூகியல், கணக்கு சம்பந்தமான காரியங்கள், ஒவ்வொன்றுக்கும் அநேக கிளை துறைகள் இருக்குது. இல்லையா? அப்ப எல்லா கிளை துறைகளும் ஒருத்தன் அறிந்திருக்கிறான்னு சொன்னா இல்ல. இப்ப மனிதர்கள்ல ஒருவேளை எல்லா கற்ற மனிதனும் கூட எந்த ஒரு கிளை துறையிலும் கூட அறிய வேண்டிய எல்லாவற்றையுமே அவன் என்ன பண்ணல? அறியவில்லை. ஏன்னா அவ்ளோ நாலேட்ஜ் உள்ள புதைஞ்சு கிடக்குது. அப்ப ஆயிரம் யுகத்தை தொடர்ந்து வரக்கூடிய அந்த யுகங்கள்ல பார்த்தோம்னா, மனிதன் அறிவு எல்லா அறிவுத்துறைகளிலும் பெரும்பாலும் தொடர்ந்து விருத்தி அடைந்து கொண்டே போகக்கூடியதா தான் இருக்கும். இப்ப மில்லியன் யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, இனி அழுகம் இல்லை, துக்கம் இல்லை அப்படிங்கிற காரியங்கள் வரும்போது, தேவன் எல்லாத்தையும் நித்திய ஜீவன் குடுத்ததுக்கு அப்புறம்,
சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்து சும்மா வெட்டியா பொழுது போய் கொண்டு இருக்க மாட்டாங்க. இன்னும் அநேக காரியங்களை ஆராய்ந்து அறிந்து அறிவுத்திறன் பெருகி கொண்டே போகிறது. இன்னும் அநேக பல சிருஷ்டிப்புகள்ல தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டே போய் கொண்டே இருப்பார். இன்னும் அநேக பல சிருஷ்டிப்பை அவர் சிருஷ்டிப்பார். ஏன்னா அவருடைய நாலேஜ் அப்படிங்கிறது, இந்த அறிவுத்திறன் அப்படிங்கிறது எல்லையில்லாத ஒரு காரியமா இருக்கும். அப்ப அறிவுத்துறைகளே பெருமளவு தொடர்ந்து விருத்தி கொண்டே தான் போகிற மாதிரி இருக்கும். நம்முடைய லைஃப் லாங் எதையாவது கத்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ நாலேஜ் இருக்குது, உலகத்துல இருக்குது. உலகத்துல கூட பொதுவா சொல்லுவாங்க, கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவு அப்படிம்பாங்க இல்லைங்களா? அப்ப நாம மரண பரியந்தம் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கலாம். அறிவை விருத்தி அடித்துக் கொண்டே போகலாம். அவ்வளோ காரியங்கள் பூமியில இருக்கு. அப்ப இதெல்லாம் உண்டாக்குன அந்த சிருஷ்டிகர், அவர் எவ்வளோ ஞானம் நிறைந்தவராக, அறிவு நிறைந்தவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய அந்த ஞானம் என்பது இருக்கக்கூடிய சர்வ ஞானம் இருக்கிறது. அப்ப மனிதன் எல்லா முழு அறிவையும் முழுமையா பெற முடியாது. ஆனா எல்லா அறிவையும் தேவன் முழுமையா பெற்றிருக்கிறார். அவருக்கு தெரியாத காரியமே எதுவும் கிடையாது. எல்லாத்துமே கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்தையுமே கண்ணுல காட்சியா பார்க்கிறார். எல்லாமே அவரோட ஞாபகத்துல இருக்குது. எல்லாத்தையும் காரண காரியமா நிதானித்து அறிகிறாரு. இது எல்லாமே அவரோட இருக்குது அப்படிங்கிறத, அவருடைய ஞானம் எப்படி அந்த அறிவு எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத இந்த காரியங்கள் மூலம் நாம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப தேவன் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறார். நாம ஏதாவது ஒரு துறையில கூட முழுமையா அறியல. மனிதன் நல்லா மெத்த படிச்சவனா இருந்தாலும் கூட எந்த ஒரு துறையிலுமே அவன் என்ன பண்ணலாம், பல துறைகள் இருக்கு. அந்த பல துறைகள்ல பிரிஞ்சு இருக்கிற பிரிவு துறைகள்ல எதிலும் ஒண்ணுலயும் முழுசா அறிஞ்சுக்கல. ஆனா தேவன் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவைகள் நிகழக்கூடிய ஒவ்வொன்றும் சாத்தியமான ஒவ்வொன்றையும் கூட அறிகிறார். அது நிகழும் போது அதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு, அது விளைவுகள் எப்படி இருக்கும், எல்லாத்துமே அவர் வருகிறாரு. எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு தத்துவமும், எந்த ஒரு நிகழக்கூடிய யாவையும் அல்ல, எந்த ஒரு சாத்தியமானவைகள் எல்லாமே, எந்த ஒரு அறிவு கிளை துறையில் கூட அவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. எல்லா கிளை துறையில் ஒவ்வொரு காரியத்தை எடுத்தால் எல்லாத்துக்கும் கிளை துறைகள் இருக்கு. மனுஷனோட பாடின்னு எடுத்துட்டோம்னா அதுல பார்த்தா கண்ணு, காது, மூக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு துறை இருக்கு இல்லைங்களா? காற்றுக்கு ஒரு துறை இருக்கு. குடல் சம்பந்தமான காரியங்களுக்கு ஒரு துறை இருக்கு. அந்த துறையில அதை மட்டும் படிக்கிறவங்க கூட முழுசா அதை படிச்சு அறிஞ்சிக்க முடியல. அந்த அளவுக்கு அதுக்குள்ள அறிவு பொதிந்து கிடக்கிறது. இதெல்லாம் உண்டாக்குன தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லா கிளைத்துறையும் அறிந்திருக்கிறார். அதான் அவருடைய சர்வ ஞானம் அப்படிங்க சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அது மட்டும் இல்லாம நாம வெளிப்புறத்தை மட்டும்தான் பார்ப்போம். ஆனா தேவன் வெளிப்புறத்தை பார்க்கறது போல உள்புறத்தையும் பார்க்கிறார். பூமியின் வெளிப்புற தரையிலே இருப்பதை போல சமுத்திரத்தின் ஆழத்துல என்ன இருக்கிறது என்பது அவருக்கு நல்லா தெரியும். நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அவரோட பார்வைக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. வெளியில நாம பூமியின் சமுத்திரத்தில் ஆழத்துல இருக்கிற காரியங்கள் கூட வெளியில வெட்ட வெளிச்சத்துல நமக்கு அருகாமையில் எப்படி பார்க்கிறோமோ அதுபோல அவருக்கு நன்றாக தெரியக்கூடியதா இருக்கிறது. எந்த ஒன்றும் அவரது பார்வையிலிருந்து தப்புறதே கிடையாது. அவரது கவனத்திலிருந்து தவறுகிறதும் கிடையாது. எல்லாத்தையும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். உன் தலையில வயிறெல்லாம் என்ன பட்டிருக்கு அப்படிங்கிறார். கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு எல்லாம் அந்த மயிறு கூட என்ன பட்டிருக்குது, தலையில ஹேர் கூட என்ன பட்டிருக்கு அப்படிங்கிறார். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப அவர் எவ்வளவு ஞானம் நிறைந்தவரா இருக்கிறார். எல்லாத்தையும் அறியக்கூடியவராக இருக்கிறாரு. எதுவும் அவரது அறிவு எல்லைக்கு தெரியாமல் கடந்து அவருடைய அறிவு எல்லைக்கு தெரியும் எதுவுமே கடந்து போறது கிடையாது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கடினமான பிரச்சனைகளா இருந்தாலும், சூழல்களா இருந்தாலும், ரகசியங்களா இருந்தாலும் அவருக்கு ஒரு திறந்த புத்தகத்தை போல இருக்கு. ரகசியங்கிறது நமக்கு தான், அவருக்கு ஒண்ணும் கிடையாது. எல்லாமே ஒரு திறந்த புத்தகத்தை போல இருக்கு. எவ்வளவு பெரிய கடினமான பிரச்சனைகளா இருந்தாலும், சூழல்களா இருந்தாலும் சரி, ரகசியங்களா இருந்தாலும் அவருக்கு வெட்ட வெளிச்சமா இருக்குது இல்லைங்களா? எல்லாம் அவருக்கு முன்பு நிர்வாணமாயும் தெல்ல தெளிவாய் மறைவு எதுவும் இல்லாமல் இருக்கிறது. எல்லாம் அவருக்கு முன் நிர்வாணமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்?
அவர்கிட்ட யாரும் எதையுமே மூடி மறைக்க முடியாது. எல்லாமே அவருக்கு தெள்ள தெளிவா இருக்கக்கூடியதா இருக்கிறதுக்கு. அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. எதையும் அவருடைய பார்வையிலிருந்து மறைக்க முடியாது. அப்படிங்கிறத தான் அங்க சொல்றதை பார்க்கிறோம். அதை குறித்து எபிரேயர் 4:13 படிக்கிறோம் இல்லையா? எபிரேயர் 4:13 நாம என்ன படிக்கிறோம்? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப அவருடைய மறைவு எதுவும் கிடையாது. அவருக்கு தெரியாம நாம எதுவுமே செய்ய முடியாதது. அவருடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் அவர் காணக்கூடியவராக இருக்கிறாரு, அறியக்கூடியவராக இருக்கிறார். அப்ப அவருடைய சர்வ ஞானம் எப்பேற்பட்டது என்பதை நாம நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே போல இந்த அவருடைய சர்வ ஞானம் இந்த பிரபஞ்சத்தை, எல்லா உயிரினங்களை எல்லாம் சிருஷ்டிக்க திட்டம் தீட்டது. அந்த 3 காரியங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? எல்லாத்தையும் காட்சியாய் காண்கிற காரியம், எல்லாத்தையும் ஞாபகத்துல வைத்திருக்கிற காரியம், காரண காரியமா நிதானிக்கிற காரியம். இந்த 3லிருந்து ஒரு இமேஜினா தோன்றுனதுதான் எல்லா சிருஷ்டிகளும். அப்ப எல்லா சிருஷ்டிகளும் அப்படிங்கிறப்போ, அந்த எல்லா சிருஷ்டிக்கிறதுக்கு அந்த 3 காரியங்களும் சேர்ந்துதான் திட்டம் பண்ணி அதை செயல்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவரோட சிருஷ்டின்னு பார்த்தோம்னா ஆவிக்குரிய சிருஷ்டிப்பு இருக்குது. அதே போல மனுஷீக சிருஷ்டிப்பு இருக்குது. கோடான கோடி அந்த ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்திலுமே அவர் பிரமாணங்கள் வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசை வச்சிருக்கிறார் இல்லைங்களா? இப்ப பாக்குறோம் புவியீர்ப்பு விசைன்னு படிக்கிறோம். கிராவிட்டி போர்ஸ் நம்ம பூமியில இருக்கு. புவியீர்ப்பு விசை இருக்கிறனால தான் நாமெல்லாம் நடக்கிறோம், போறோம், வர்றோம். இல்லைன்னா அந்த இடத்துல பறந்துகிட்டு தான் இருப்போம் இல்லைங்களா? அப்ப அந்த புவியீர்ப்பு விசை இருக்குது. அந்த புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் நம்ம அந்த காரியங்கள்லாம் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த புவியீர்ப்பு விசை எதனால ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் யாருமே அது கண்டுபிடிக்கல. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு ஒரு யூகமா சொல்றாங்க ஒழிய இது எதுவும் இந்த காரியங்கள் எதனால் ஏற்படுகிறது நிரூபணம் பண்ணப்படாத ஒரு காரியமாக தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்குது. அதே போல அணுக்கள் ஒட்டுக்கூடிய தன்மை இல்லையா? அதுல ஒரு பெரிய காரியம் இருக்குது. அணுக்கள் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி இருக்கு இல்லையா? இப்ப ஆட்டோபாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆட்டோபாம் அதாவது அணுகுண்டு. அணுகுண்டு எப்படி செயல்படுது தெரியுமா? அணுவ ஒன்றோடு ஒன்று பிரிக்கிறது ஒன்றே ஒன்று அணுவ 2 4 8 அப்படி பிரிக்கிறது மூலமா ஒரு ஆற்றல் எழும்புது. அந்த ஆற்றலை தான் அணுகுண்டா பயன்படுத்துறாங்க. அப்ப அணுவை பிரிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் ஏற்படுது அப்படின்னா ஒட்ட வைக்கிறதுக்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படும் இல்லைங்களா? ஒட்ட வைக்கிறது கண்டுபிடிச்சா இன்னும் அதிகமான ஆற்றல் அதுல இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அதையும் என்ன பண்றான்? நாச வேலைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல அணுகுலை தயாரிக்கிறதுக்கும் அது அப்படிப்பட்ட காரியங்களை தான் அந்த சக்தியை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதே போல நிறைய இருக்குது. குவி மைய போக்கு அப்படி இருக்குது. அதே போல சென்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது. உஷ்ணம், குளிர், வெளிச்சம், இருள், மின்சாரம், ஜீவன் இல்லையா? அப்ப எல்லாத்துக்குமே தேவன் என்ன பண்ணிருக்காரு? பிரமாணங்களை வைத்திருக்கிறாரு. அந்த பிரமாணம் குறித்த அறிவு எல்லாமே அவருடைய ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் என்னது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம குளிர்காலத்துல நம்ம உடம்பு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஹீட்டான காலத்துல கூல் பண்றதுக்காக வேர்வை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? இப்படி எல்லாம் வைத்து அவர் படைத்து வைத்திருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் அவருடைய ஞானம் காண்றது. கண்டு இந்த காரியங்கள்லாம் செயல்படுத்துதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல அவருடைய சிருஷ்டிப்பை பாதுகாப்பதில்ல, பயன்படுத்துவதில்ல. இது எல்லாத்துலயுமே அவருடைய ஞானத்தின் பயன்பாடு இருந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போல உயிர் பொருள் சார்பானது, உயிர் பொருள் சார்பற்ற ஒரு காரியம். இது எல்லாத்துலயும் அவருடைய ஞானம் இருக்குது. ஆவிக்குரிய ஜீவிகளை சிருஷ்டிக்கும் போது ஆவிக்குரிய ஜீவிகளுடைய அந்த சரீரம் எப்படிப்பட்ட தன்மை இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த சரீரம் கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியமா இருக்கு. ஆவிக்குரிய சரீரமா இருக்கிறது. அது அது என்ன எந்த விதமான பொருள்களா உண்டானதுன்னு பார்த்தோம்னா சக்தி, அக்கினி இல்லையா? வெளிச்சம் இப்படிப்பட்ட பொருள்களா உண்டானதா இருக்கு.
கல்லு, மண்ணு, இல்ல தண்ணி இப்படிப்பட்ட பொருள்கள்லாம் உண்டானது கிடையாது. அது ஜட பொருளால் ஆனக்கூடிய காரியமா இருக்கு. அது ஆவிக்குரிய பொருளால் ஆனதாக அவர்கள் சரீரம் இருக்கக்கூடியதா இருக்குது. இப்ப இதெல்லாம் யோசிக்கும்போது அவருடைய ஞானம், அந்த அறிவு எல்லாத்தையும் அறிந்திருக்க அவரோட அறிவுங்கிறது எவ்வளவு விஸ்தாரமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். இதெல்லாம் எதற்காக படிக்கிறோம்? அவருடைய மகத்துவமான, விஸ்தாரமான அந்த அறிவை புரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் என்ன பண்றோம்? படிக்கிறோம். அதே போல இந்த சிருஷ்டிப்பெல்லாம் செயலுருவாக உண்டாக்குறதில்ல, அதை ஈங்க செய்வதில்ல, பாதுகாத்து வர்றதில்ல. அவளது அறிவினுடைய செயலாக்க பயன் இன்னும் நடந்து கொண்டே இருக்குது இல்லையா? மேல கோடான கோடி நட்சத்திரங்கள் அதன் பாதையில போய் கொண்டே இருக்குது. அதுக்கெல்லாம் ஃபியூல் எங்க கொண்டு போறது? அதுக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். அந்த பிரமாணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஏதோ நம்முடைய சொற்ப அறிவுக்கு தெரிஞ்ச பிரமாணம் என்ன பார்த்தோம்னா, ஒரு பொருளை ஆகாயத்துல அந்த காற்று மண்டலத்துக்கு மேல ஒரு பொருளை வந்து ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்துல புஷ் பண்ணி விட்டோம்னா, தொடர்ந்து அதற்கு எந்த ஒரு எதிர் விசையும் இல்லாத பட்சத்துல 40 கிலோமீட்டர் வேகத்துல தொடர்ந்து அதோட ஆர்பிட்ல போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். அது ஒரு பிரமாணம். தேவன் அங்க வச்சிருக்கிறாரு. இப்ப சேட்டலைட்லாம் மேல ஆயிரக்கணக்கான சேட்டலைட் ஒவ்வொரு நாடும் விட்டுருக்காங்க. எல்லாமே அப்படிப்பட்ட காரியத்தை பயன்படுத்தி தான் இது பண்றாங்க. இல்லன்னா அதற்கு ஃபியூல் குடுக்க முடியுமா இவங்களால? அவ்வளவு வருஷ கணக்குல ஓடிக்கொண்டிருக்கு. எங்க போறது ஃபியூல் கொடுக்கறதுக்கு இல்லைங்களா? இப்ப தேவன் கோடான நட்சத்திரங்கள்லாம் உருவாக்கி அதன் பாதையில போய் கொண்டிருக்குது. அப்ப அதெல்லாம் ஒரு பிரமாணங்களை ஏற்படுத்தி இந்த விதமா வைத்திருக்கிறார்னா, அப்ப அவருடைய சர்வ ஞானம் எல்லாத்தையும் அறிகிற அந்த ஞானம் எவ்வளவு கூர்மையானதா இருக்கிறது. நம்முடைய அறிவுக்கு, மூளைக்கு எட்டாத அவருடைய அந்த விவேக, அறிவு நுட்ப கூர்மையை இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு பார்க்கிறோம். இந்த அறிவு நுட்ப கூர்மைக்கு முன்பாக நிச்சயமே நம்மளை குறித்து நாம யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த உன்னதமான யாவே தேவனுக்கு முன்பாக நாம் குனிந்து தாழ்மையாய் அவரை போற்றி மதிக்க வேண்டும். அவருடைய ஞானத்தை நிச்சயமா அறிந்தோமானால் நாம் நம்மை உயர்த்த மாட்டோம். நம்மை தாழ்த்தி குனிந்து அவரை போற்றி மதிக்கக்கூடியவர்களாக நாம இருப்போம். அதே போல பாவம், தீமை, மனுஷீக ஜீவிகள், ஆவிக்குரிய ஜீவிகள், சன்மார்க்க மத பிரமாணங்கள் எல்லாவற்றையும் குறித்து விருந்து போன மனிதன், தூதர்கள் ஆகியோர்களோட குணங்குறைகளோட குறித்த காரியங்கள் இல்ல. அப்ப அதற்கான பாவம் செஞ்சுட்டு அதற்கான பரிகாரத்தை குறித்தமான அவருடைய அந்த காரியங்கள் இது எல்லாமே அவர் அறிவு திறன் கண்டு பிரமாணங்களை அங்க ஏற்படுத்தி வைத்திருக்குது. அப்ப இதெல்லாமே யாவேதனுடைய விசேஷித்தமான அந்த அறிவை, நாலேஜை, ஞானத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கடந்த காலத்திலே மறைவா இருந்த அந்த ரகசியங்கள் நமக்கு தான் மறைவா இருக்குது, அவருக்கு கிடையாது. நமக்கு இப்பொழுது திறக்கப்பட்டு இருக்கிறவர்களை காட்டிலும் பெருமளவு மகத்துவமானவைகளாக இருக்குது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல மேலும் மேலும் சிருஷ்டிக்க, விருத்தி செய்ய அவர் திட்டம் வச்சிருக்கிறார் இல்லையா? அப்ப வேதாகம வாக்கு தத்தங்கள் எல்லாம் அதை வெளிப்படுத்திருக்கிறார். யுகங்களுக்கும் இன்னும் சிருஷ்டிப்பு நடந்து கொண்டே இருக்கும்னு சொல்லி வேதாகம வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்முடைய கற்பனை வேகத்துக்கும் அப்பாற்பட்ட எட்டி பிடிக்க கூடாத அறிவு மண்டலத்தை அந்த எதிர்பார்ப்புகள் கொண்டு வர நாங்க பிரயாசப்படுகிறோம் இல்லையா? அப்ப தேவன் வேதாகமத்தின் மூலமாக அவருடைய ஞானத்தை குறித்த காரியங்களை எந்த அளவுக்கு அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு நாம இதை புரிந்து கொள்ள முடியும். நாம முழுசா புரிஞ்சு கொள்ள முடியுமா? நிச்சயமா புரிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து கூட தேவனுடைய அந்த பரந்த ஞானத்தை முழுமையா புரிந்து கொண்டிருக்க மாட்டார். தேவன் அவருக்கு எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அவரால் புரிந்து கொள்ள முடியும். அறிவு கேட்டாத ஆழங்காணாத அவருடைய ஞானம் அது இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா மற்ற ஜீவிகளை காட்டிலும் மோஸ்ட்லி அதிகமாக அவர் அறிந்திருப்பார். தேவனுடைய ஞானத்தை குறித்து அதிகமா இருந்திருப்பார். ஏன்னா அவர் தானே முதற் பேரான குமாரனா இருந்திருக்கிறாரு. அவரை குறித்த அறிவினாலே தான் அவர் என்ன பண்ண அநேகரை நீதிமான்கள் ஆக்குறாரு அப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லா ஜீவிகளை காட்டிலும் யாவே தேவனை அதிகமாக அவருடைய ஞானத்தை குறித்து, அன்பை குறித்து, அவருடைய வல்லமை குறித்து எல்லாத்தையும் அறியக்கூடியவரா யார் இருக்கிறா? யேசுவா கிறிஸ்து இருக்கிறாரு. ஆனால் கூட தேவனை முழுமையாக அவர் அறிந்திருக்க இயலாது. இன்னும் வரும் காலங்கள்ல நிச்சயமா அந்த அறிவு அதிகமாகிக் கொண்டே போகும்.
வருங்காலத்தை குறித்த அறிவு, கடந்த கால, நிகழ்கால, வருங்கால காரியங்களும் அடிப்படை மெய்மைகளும் ஜீவிகளும் யாவே தேவனுடைய பிடிக்குள்ள அவருடைய அடைக்கால திறனுக்குள்ள இருக்கிறது என்று கவனிக்கும் போது அவருடைய சர்வ ஞானத்தை நாம் காணும். இது எல்லாமே இன்னும் அவர் கைக்குள்ளதான் இருக்குது. அண்ட சராசரங்கள் இது போய் கொண்டிருக்குதுன்னா அவர் தான் அதை இயக்கி கொண்டிருக்கிறாரு. அவர் கைக்குள்ளதான் இருக்குது. அப்போ அவர் இயக்கி கொண்டிருக்க அவர் கைக்குள்ளதான் இருக்கிறாங்க. இப்ப நாமெல்லாம் இயங்கி கொடுத்து அவர் கைக்குள்ளதான் இருக்கிறோம். இந்த காத்து அவர் கொடுத்தது, சுவாசம் அவர் கொடுத்தது, சூரிய வெளிச்சம் அவர் கொடுக்கிறது, மழையை அவர் கொடுக்கிறது. நல்லவர்களுக்கும் பொல்லாதவருக்கும் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார் சொல்லி சொல்றது யெஷாயா சொல்றதை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இது எல்லாமே அவர் கொடுத்தது. அப்ப எல்லாம் அவர் கை கீழ இருக்குது. அவர் அடக்கி ஆளக்கூடிய அந்த திறன் அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாவற்றையும் அறியக்கூடிய அவர் அறிவு எவ்வளவு அதிகமா இருக்குதுங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. வேதாகமம் அதான் அநேக பகுதிகளில் தேவனுடைய அறிவு சர்வ ஞானத்தை குறித்து நமக்கு சுட்டி காட்டக்கூடியதா இருக்குது. அப்ப அந்த சர்வ ஞானத்தை குறித்து அநேக நோக்கு நிலையிலிருந்து வேதாகம் நமக்கு தெரிகிறது. அதை பொதுவான ஒரு கருத்துண்மையாகவும் நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அதை குறித்து திரளான விவரங்களை வேதாகம் நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். சரி, இப்ப நாம அவருடைய சர்வ ஞானத்தை குறித்த காரியங்களை நம்ம பார்த்தோம். வேதாகமத்துல அவருடைய சர்வ ஞானத்தை குறித்து எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, வேத ஆதாரம் வேணும். ஏன்னா அதன் மூலமாக தான் இப்ப நம்ம பார்த்த காரியங்கள் எல்லாமே வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொண்ட காரியங்கள் தான். வேத வசனங்கள் எங்கெங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம இப்போ வசனங்களே நாம் அதற்கான வசனங்களை பார்க்கலாம். இப்போ பொதுவான முறையில ஜென்ரலா ஒரு பொதுவான முறையில வேதம் அவரது சர்வ ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்க அந்த வேத பகுதியில் என்னன்னு பார்த்தோம்னா, யோபு 12ஆம் அதிகாரம் 12:13 என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா, முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே, அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும், அவருக்கு தான் ஆலோசனை புத்தியும் உண்டு என்று நம்ம படிக்கிறோம். அப்போ முதியோரிடத்துல ஞானம் இருக்கும், வயது சென்றவரிடத்துல புத்தி இருக்குன்னு சொல்லி அங்க யோபு சொல்றாரு. ஏன் முதியோரிடத்துல ஞானம் புத்தி வயசுல புத்தி இருக்கும்? அவ்வளவு காலம் பூமியில உயிரோட இருந்து அனுபவங்கிற படிப்பினை அவங்க படிச்சிருப்பாங்க. அனுபவத்தின் மூலமாக அவர் அநேக காரியங்களை அறிந்திருப்பார்கள். அதனாலதான் முதியோரிடத்துல ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, புத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா யாவே தேவன் இவர்களுடைய அனுபவங்களை காட்டிலும் அவர் நித்தியமாக ஆதி காலம் முதல்ல இருந்து கொண்டே இருக்கிறார் இல்லையா? கடந்த காலத்துல அவர் இருக்கிறார், நிகழ்ந்த காலத்துல அவர் இருக்கிறார், எதிர்காலத்துல அவர் இருக்கிறார், நித்திய காலமா இருந்து கொண்டே இருக்கிறார், ஆதி தேவனா இருக்கிறாரு. அப்ப அவரிடத்துல எவ்வளவு ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதியோருடைய அதனால்தான் அநேக இடங்களில் வேதாந்தம் படிக்கும் போது முதியோருடைய ஆலோசனை கேட்பது நல்லது என்று அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இப்ப சாலமோனுடைய குமாரன் ரெகோபயாம் பார்க்கிறோம் இல்லையா? முதியோர்களுடைய ஆலோசனை கேளாதபடிக்கு அவர் ஒரு புறந்தள்ளி ஒதுக்குனதுனால இஸ்ரேல் ஜனங்கள் 2ஆ பிரிஞ்சாங்க இல்லைங்களா? அந்த காரியங்கள்லாம் நம்ம வேதாந்தத்தை படிச்சிருக்கோம். அப்ப முதியோரிடத்துல அவ்வளவு ஞானமும் புத்தியும் இருக்கு. சரியான விதத்துல அவங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்க. ஆனா அவன் அதுக்கு கீழ்ப்படியல. தன்னுடன் வளர்ந்த வாலிபரோட பேச்சை கேட்டு சொன்னதுனால, பேசுனதுனால, மக்களுக்கு மறு உத்தரவு கொடுத்ததுனால அங்க என்னாச்சு? இஸ்ரேல் ஜனங்க 2ஆக பெரிய வேண்டிய ஒரு காரியம் அங்க வந்துருச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ப முதியோரிடத்துல அவ்வளவு ஞானம் இருக்குமானால், யாவே தேவனிடத்துல அந்த இடத்துல அது எவ்வளவு ஞானம் இருக்கு அப்படிங்கிறத யோபு அங்க சொல்றான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போல 12:22 பார்த்தோம்னா, அவர் அந்த காலத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார் சொல்லி பார்க்கிறோம். இப்ப அந்த காலத்துல இருக்கிற ஆழங்களை எல்லாம் வெளியரங்கமாக்குறாரு, மரண இருளை வெளிச்சத்தில் மறைத்தவர்களை உயிரோட கொண்டு வருவார், வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரு இல்லைங்களா? அந்த காலத்தில் இருக்கிற ஆழங்களை எல்லாம் வெளியரங்கமாக்குகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல யோபு 21:22 படிக்கிறோம்னா, உயர்ந்தோரை நியாயந்திருக்க தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகும் சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு அறிவை உணர்த்துறதுக்கு அவரை காட்டிலும் மேன்மை உள்ளவர்கள், அவருக்கு சரி நிகரா இருக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது இல்லையா? அவர் தான் உயர்ந்தோரை நியாயந்திருக்கிறாரு. அப்ப தேவனுக்கு நியாயத்திருப்புக்கு என்று அறிவை உணர்த்தத்தக்கவன் யாருமே கிடையாதுன்னு சொல்லி பார்க்கிறோம்.
அதே போல யோபு 37:16 படிக்கும்போது, மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் அப்படிங்கிறார். மேகங்கள்லாம் தொங்கிக் கொண்டிருக்கு. அந்த தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த மேகங்கள்ல எவ்வளவு தண்ணி இருக்கு இல்லையா? மழை பெய்யும்போது அவ்வளோ தண்ணியும் அதை எடையெல்லாம் தாங்கிட்டு தான் அங்க தொங்கிக் கொண்டு இருக்குது. இப்ப அதற்கெல்லாம் ஒரு பிரமாணம் வச்சிருக்கிறார் இல்லையா? அந்த இது இருக்கிறதுக்கு, அந்த நிறையெல்லாம் தாங்கறதுக்கு. அப்பேற்பட்ட இவருடைய அறிவு, ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அற்புதமான செய்கைகள் இல்லையா? இப்போ கூட நெறைய இடங்கள்ல பார்த்தோம் மலை பிரதேசத்துலாம் மண் சரிவு ஏற்படுது. அப்ப புதுசா ஒரு வார்த்தை சொல்றாங்க. மேக பிளப்பு அப்படிங்கிறாங்க. மேகம் பிளந்துகிட்டு ஒரு இடத்துல அவ்ளோ தண்ணி கொட்டுது அப்படிங்கிறாங்க. அவ்ளோ தண்ணியும் அந்த மேகத்துல தானே இருந்துகிட்டு இருக்குது. அந்த மேகம் காற்று போற திசையில அங்க இங்கன்னு போயிட்டு வந்துட்டு தானே இருக்குது இல்லைங்களா? அப்போ தேவன் அது அதுக்கு எவ்வளவு பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அப்படி அறிவு எப்படிப்பட்டதா இருக்கும்? அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலமாக நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி. அதேபோல சங்கீதம் 147:5 படிக்கும்போது, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும், மகா பெலம் உள்ளவருமா இருக்கிறாரு. அவருடைய அறிவு அளவில்லாதது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய நாலேட்ஜுக்கு அளவே கிடையாது. அளவில்லதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம ப சங்கீதக்காரன் சொல்றதை பார்க்கிறோம். எசாயா 40:26 பார்த்தோம்னா, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாய் புறப்பட பண்ணி, அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும், அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகள் ஒன்றும் குறையாம இருக்கிறது. வானத்துக்கு ஏறெடுத்து கண்களை ஏறெடுத்து வானத்தை பாருங்க. எல்லாத்தையும் சிருஷ்டித்து அந்த சிருஷ்டித்தவர் யார்? அந்த சிருஷ்டிப்பு எல்லாம் அவருடைய கற்பனையில் உருவான ஒரு காரியமா இருக்குது. இல்லைங்களா? ஏற்கனவே பார்த்தபடி எல்லாத்தையும் காட்சியா காண்கிற காரியம், ஞாபகத்தில் வைத்திருக்கிற காரியம், காண காரியம், தியானிக்கிற காரியம், அந்த 3 செயல்பாடுகளில் ஏற்பட்ட ஒரு கற்பனை திறன்ல உருவாகுனதுதான் இவ்வளவு சிருஷ்டிப்பான காரியங்களா இருக்கிறது. எல்லாத்துக்கும் விளக்கத்திட்டமாய் புறப்பட பண்றாரு. பேர் வச்சு அழைக்கிறார். பேர் பேராக அழைக்கிறவராமே என்று படிக்கிறோம். அப்ப அவருடைய சர்வ ஞானம் எவ்வளவு உன்னதமாக அளவிடப்படாத இருக்குது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல ஏசாயா 40:28 சொல்லும்போது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதில்லை. அதை நீ அறிவாயோ? இவரெல்லாம் படைச்சு இருந்தும் அவருக்கு சோர்வோ, இளைப்போ எதுவுமே கிடையாது. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று இங்கே சொல்வதை பார்க்கிறோம். அவருடைய புத்தி அப்படிங்கிறப்ப அவருடைய நாலேட்ஜ் இல்லையா? நாம எவ்வளவுதான் ஆராய்ந்தாலும் ஆராய்ந்து முடியாத அளவுக்கு அவ்வளோ சர்வ ஞானம் உள்ளவராக யாவை தேவன் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே போல ரோமர் 11:13 பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்லுவான். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது இல்லையா? அவருடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு எவ்வளவா இருக்கு அப்படிங்கிறார். சர்வ ஞானம் உடையவர். அவருடைய நியாய தீர்ப்புக்கு அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவருடைய வழிகளை தேவன் அவர் நமக்கு தெரியப்படுத்தினாலே நம்மளால எதையுமே ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு என்ன தெரியப்படுத்தும் தேவன் சித்தம் கொண்டு அந்த அறிவையும் ஞானத்தையும் தேவன் நமக்கு கொடுத்தால் ஒழிய நாம் அறிந்து கொள்ள முடியாது. வேத வசனங்களை புரிந்து கொள்ளணும் தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்தாலும் நமக்கு புரியாது, தெளிவடையாது. இப்ப தேவன் தான் நமக்கு புரிய வைக்கணும், தெளிவடைய வைக்கணும் இல்லைங்களா? அப்ப அவருடைய வழிகள் இல்லைன்னா நம்மளால சொந்தமாக ஆராய்ந்து அறிய முடியாது. ஆராயப்படாதவைகளா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே 1 தீமோத்தேயு 1:17 பார்க்கும்போது, நித்தியம் அழிவில்லாமையும் அதரிசனமான ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறதற்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதா என்று படிக்கிறோம். அப்ப அவர் ஒருத்தர் தான் ஞானமுள்ள தேவனா இருக்கிறார். அந்த ஞானத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதற்கு ஈடாகவோ இல்ல அவருக்கு மேலாகவோ எந்த ஒரு ஆளும் கிடையாது. அவரே ஞானமுள்ள தேவனா இருக்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே போல 1 யோவான் 3:20 படிக்கும்போது சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியா தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவரா இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். தேவன் நம்முடைய இதயத்தை அறிந்திருக்கிறார். இதயத்திலும் பெரியவரா இருக்கிறாரு. சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று அங்கே 1 யோவான் சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப பொதுவான கருத்துல இதுவரைக்கும் நாம என்ன பார்த்தோம்?
பொதுவான கருத்துல இல்லையா, பொதுவான முறையில அவருடைய சர்வ ஞானத்தை குறித்த வேத பகுதிகளை இதுவரைக்கும் நாம பார்த்தோம். சரி, இப்ப அடுத்ததா நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் தமது ஜனத்தையும் தமது விரோதிகளையும் மற்ற எல்லா ஜனத்தையும் பற்றியும் கூட அறிந்திருக்கிறார். வெறுமனே இந்த சிருஷ்டி பக்கத்தை மாற காரியங்கள் மட்டுமல்ல, தமது ஜனம் என்னன்னு யார் யாருன்னு அறிஞ்சிருக்கிறாரு, அவருக்கு விரோதிகளை யார் யாருன்னு அறிஞ்சிருக்கிறாரு, அதே போல மற்ற எல்லா ஜனத்தையும் கூட அவர் அறிவார் அப்படின்னு வேத வசனங்கள் நமக்கு வெளிக்காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆதியாகமம் 16:13 நம்ம படிக்கிறோம். அப்பொழுது அவள் என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம் இல்லையா. அப்ப அவர் அவளை பார்க்கிறாரு. அவ பார்த்துட்டு இங்க எதை காரியங்களை ஆகார கொடுத்து ஆகார் தான் தேவனுக்கு சொல்றார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் சொல்றதை பார்க்கிறோம். அவங்களுக்கும் அவர் என்ன பண்றாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன் குமாரனையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல யாத்திராகம் 3:7 பார்த்தோம்னா, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டையில் இழுத்து அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அப்ப அவருடைய ஜனம் இஸ்ரேல், அவருடைய ஜனம் எகிப்தில் படுகிற வேதனைகளும் கூக்குரலையும் அவர் கேட்கிறாரு, அறிகிறாரு சொல்லி பார்க்கணும். அப்போ தேவன் தம்முடைய ஜனங்களையும் அறிந்திருக்கிறாரு அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, அது மட்டும் இல்லாம என்னாகும் 14:27 பார்த்தோம்னா, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன், இஸ்ரேல் புத்திர எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை கேட்டேன் அப்படிங்கிறார். இஸ்ரேல் புத்திர தேவனுடைய ஜனங்களா இருந்தாலும் கூட அவர்கள் அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிற அந்த முறுமுறுப்பை எல்லாம் அவர் கேட்டேன் அப்படிங்கிறார். எல்லாமே அவர் அறிந்திருக்கிறாரு, அவருக்கு தெரியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அதே போல சாமுவேல் 7:20 படிக்கும்போது தாவீது இனி தாவீது சொல்றாரு, இனி தாவீது முடித்தில் சொல்ல வேண்டியது என்ன, கர்த்தராய் ஆண்டவராக இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர் அப்படிங்கிறார். அப்போ தேவன் தம்முடைய ஜனங்களே அறிந்திருக்கிறாரு, அவருடைய சர்வ ஞானம் இது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ உனக்கு எனக்கு விரோதமாக கொந்தளிக்கிறதையும் அறிவேன் அப்படிங்கிறார். அப்ப அவருக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் எந்த விதமாக போறாங்க வர்றாங்க, விரோதமாக இருக்கிறாங்க, இந்த காரியங்கள் எல்லாமே அவர் அறிவார் அப்படிங்கிறத 2 ராஜாக்கள் 19:27 படிக்கிறோம். அதே போல யோபு 31:4 பார்க்கும்போது அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. ஒவ்வொரு மனிதனுடைய வழிகளையும் அவர் பார்க்கிறார். அவன் நடைகள் எப்படிப்பட்டதா இருக்குது, நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்குது, செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்குது, எல்லாத்தையுமே அவர் என்னாரு நிதானித்து அறிகிறாரு. அவருடைய சர்வ ஞானம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அழியும். நீதிமான்களா இருந்தாலும் அவருடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். துன்மார்க்க வழியோ அழிவுக்கு எத்தனமா இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை நாம வேத வசனங்கள் நமக்கு அறிவுறுத்துவதை நாம் பார்ப்போம். அப்ப இது எல்லாமே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அறிந்திருக்கிறார், சத்துருக்கள் யாரையும் அறிந்திருக்கிறாரு, எல்லா ஜனத்தை குறித்த காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார், அவருடைய இருதய நிலைகள் எப்படி இருக்குங்கிறத அவர் அறிந்திருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வேத வசனங்கள் நமக்கு அறிவுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும். அதே போல சங்கீதம் 33:13-15 இந்த காரியங்களை குறித்து பார்த்தோம்னா, கர்த்தர் வானத்திற்கு நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் பார்க்கிறார் இல்லையா. முதல்ல தம்முடைய ஜனங்களை கவனிக்கிறான்னு பார்த்தோம், சத்துருக்களையும் கவனிக்கிறான்னு பார்த்தோம். இப்போ வானத்திலிருந்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார், ஜனரலா எல்லா மனுபுத்திரையும் அவர் என்ன பண்றாரு காண்கிறார். அவருடைய அறிவு காண்கிறான்னு அவருடைய அறிவு எல்லாத்தையும் அறிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார், எல்லாத்தையுமே அறிகிறாரு, எல்லாருடைய வழிகளும் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாரு, அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்ப அவருடைய செய்கைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கவனிக்கிறார் சொல்றதை பார்க்கிறோம். அதே போல நீதிபதிகள் 5:21 பார்த்தோம்னா, மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர்
சீர்தூக்கி பார்க்கிறார். அப்ப காரண காரியங்களை எல்லாம் நிதானித்து அறிகிறார் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் இங்க என்ன பண்றாரு? அவருடைய வழிகளை எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு? சீர்தூக்கி ஒவ்வொரு மனிதனுடைய வழிகளையும் சீர்தூக்கி பார்த்து அவர் அறிந்து கொள்கிறார். அவருடைய ஞானத்துக்கு அறிவுக்கு மறைவான காரியம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமா புரிந்து கொள்வோம். அவருடைய சர்வ ஞானம் எல்லாத்தையும் அறிகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்ப அடுத்ததா நாம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அவர் எல்லா ஜனத்தின் மனங்களையும் இருதயங்களையும் அறிவார். அவருடைய போக்கு வரத்தையும் அறியாருன்னு சொல்லி பார்க்கிறோம். செயல்பாடுகளை அறிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ எல்லா ஜனத்தையும் மனசுல என்ன நினைக்கிறாங்க, அவருடைய இதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்குது, இது எல்லாத்தையுமே என்ன பண்றாரு? எல்லா ஜனத்துடைய இதயத்தையும் அவர் அறிகிறாரு. அது மறைவானது ஒன்று கிடையாது. சாமுவேல் சொல்லும்போது கூட மனுஷன் சாமுவேலுக்கு சொல்லும்போது கூட மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறான் என்று சொல்கிறத நம்ம படித்திருக்கிறோம் இல்லையா? அப்ப எல்லா ஜனத்துடைய மனங்களையும் இருதயத்தையும் அதுல என்ன நினைவுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன யோசிக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே அவர் அறிகிறார் அப்படின்னு சொல்லி நாம படிக்கிறோம். அப்ப எரேமியா 32:19 எரேமியா 32:19 பார்த்தோம்னா, யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வலிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. இப்ப அவனவனுக்கு பதில் செய்யும்படிக்கு எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கிறது, அவர் நோக்கமாயிருக்கிறார் சொல்லி அந்த காரியங்களை பார்க்கிறோம். அப்ப எல்லாரோட மனங்கள் இறுதிகளையும் ஆராய்ந்து அறிந்து அதற்கு பதில் அளிக்கும்படிக்கு அவர் நோக்கமா இருக்கிறார் அப்படிங்கிறத இதை புரிந்து கொள்ளுகிறோம். அதே போல 1 28:9 பார்த்தோம்னா, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். அப்ப எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அவருடைய நினைவுகள்ல எப்படி இருக்குது காரியங்களை எல்லாம் அறிகிறார் என்று இங்க நமக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்றார், சங்கீதம் 94:11 மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. இப்ப எவ்வளவுதான் மனுஷன் யோசனை பண்ணாலும் அதெல்லாம் வீணான யோசனைகளா இருக்குது அப்படிங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப இப்ப படித்து கொண்டிருக்கிற இந்த வேத வசனம் இவ்வளவு வசனங்கள் இருக்குது. இன்னும் நிறைய பின்னால் தொடர்ந்து படிக்க போறோம் இல்லைங்களா? இது எல்லாமே அவருடைய சர்வ ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். அவருடைய அவருடைய அவருக்கு மறைவான காரியங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே போல லூக்கா 16:15 படிக்கும்போது தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார் சொல்லி அங்க பார்க்கிறோம். ஏன்னா அவர் நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுறீங்க, ஆனா தேவன் உங்களை இருதயங்களை அறிந்திருக்கிறாரு. மனுஷருக்குள்ள மேன்மையாக எண்ணப்படுறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்குதுன்னு சொல்றாரு. இப்ப மாயமானமா பண்ணக்கூடிய அந்த காரியங்களை குறித்து அங்க சொல்லும் போது தேவன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறாரு, உங்கள் இதயங்களை அறிந்திருக்கிறார் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் 15:8 பார்த்தோம்னா, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவை தந்தது போல அவர்களுக்கும் தந்தோர்லே அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். இப்ப இங்கேயும் அப்போஸ்தலர் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் சொல்றார். அப்ப தேவன் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். அதே போல 1 தெசலோனிக்கர் 2:4 படிக்கும்போது எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் அப்படிங்கிறார் இல்லைங்களா? அப்ப ஒவ்வொருடைய இருதயத்தையும் சோதித்து அறியக்கூடியவரா இருக்கிறாரு. எல்லாத்தையும் அவருடைய சர்வ ஞானம் எல்லாத்தையும் அறிந்திருக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகையினால் தேவனுக்கு பிரியமுண்டாக தான் நாங்க பேசுகிறோம், மனுஷருக்கு பிரியமுண்டாக நாங்க பேசல அப்படின்னு சொல்லி அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றதை நம்ம கேட்கிறோம். அதே போல மத்தேயு 6:8 பார்த்தோம்னா, நீங்கள் வேண்டிக் கொள்வது முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் இல்லைங்களா? அப்போ ஜெபம் பண்ணும்போது நீங்க வேண்டிக்கிறதுக்கு முன்னாமே உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறான்னு சொல்லும்போது அவருடைய சர்வ ஞானம் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறது. அப்ப அவருக்கு தான் தெரியுமே, அப்புறம் எதுக்காக ஜெபம் பண்ணணும் இல்லையா? அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப அவர் நமக்கு கேட்காமையே ஆசீர்வாதங்களை கொடுத்தாரானால் அதோட மேன்மையை நாம உணர மாட்டோம் இல்லையா? நமக்கு ஒரு காரியம் தேவை அப்படி தேவையை அறிந்து உணர்ந்து அது எவ்வளவு மஸ்டா இருக்குது அப்படிங்கிற அறிந்து உணர்ந்து தேவன் நோக்கி ஜெபிக்கும் போது அவர் நமக்கு அந்த காரியங்களை கொடுக்கும் போதுதான்
அதோட மேன்மையை நம்ம உணர்வோம். அப்படி அவருக்கு தான் எல்லாம் தெரியுமேன்னு சொல்லிட்டு அவர் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் கொடுத்தாருனாங்க மேன்மையை உணர மாட்டோம் இல்லைங்களா? சூரியனை உதிக்க பண்ணுகிறாரு, மழைய பெய்ய பண்ணுகிறாரு. யாராவது அதுக்கு நம்ம நன்றி சொல்லுறோமா? ஸ்தோத்திரம் சொல்றோமா? நல்ல சுவாசிக்கிறது நல்ல காத்த கொடுத்திருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆட்டோமேட்டிக்கா இயற்கையா வருதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் தேவன் கொடுக்கிறது இல்லைங்களா? அதே போல எல்லா காரியங்களுமே தேவனுக்கு கொடுத்துட்டாருனாக்க, அதோட முக்கியத்துவம், மகத்துவம் இன்னது என்று அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க வழிநடத்திட்டு போகிறாரு. அவர்கள் ட்ரெஸ் பழசா போல, செருப்பு தேயல, கால் வீங்கல, சாப்பாட்டுக்கு மன்னா வந்துருது, இறைச்சிக்கு காடை வந்துருது, தண்ணி வந்துருது. இவ்வளோ பராமரிப்பு எல்லாம் கொடுத்திருக்கும் போது, அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க புசித்து, குடித்து, உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, அவர்கள் சில விக்கிரகாரக்கார ஆனது போல நீங்கள் ஆகாதீர்கள் அப்படிங்கிறார். இல்லைங்களா? அப்போ நாளாக நாளாக இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய காரியமா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவங்க வேற காரியத்த பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொடுக்க தேவனை கண்ணோக்கி பார்க்காதபடிக்கு தவறிழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தேவனுக்கு விரோதம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ தேவனுக்கு எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா குடுத்தாருன்னா, நாம என்ன பண்ண மாட்டோம்? அதோட மகத்துவத்தை உணர மாட்டோம். அதனால தான் நாம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். அவருடைய சித்தத்துப்படி கேட்கும்போது, ஜெபம் பண்ணும்போது, அதோடைய தேவை நாம அறிந்து உணர்ந்தவர்களா இருப்பதனால, நாம ஜெபித்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு கிடைக்கும்போது, அந்த ஆசீர்வாதங்களை மிக உன்னதமாக, உயர்வாக மதித்து நாம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்போம். அதனால தான் அடிக்கடி ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க அப்படின்லாம் பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட தேவன் நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு தேவை என்று அறிந்திருக்கிறாரு. நம்ம கேட்டோம்னா நிச்சயமா அவர் நமக்கு என்ன பண்றாரு? கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். இப்ப இதிலிருந்து இந்த காரியங்கள்ல நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? எல்லா ஜனத்தின் மனங்களையும், இருதயங்களையும் அவர் அறியக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாரு? சர்வ ஞானம் உள்ளவராக இருக்கிறார். சரி. அடுத்ததா பார்த்தோம்னா எல்லா ஜனங்களுடைய இதயத்தில் அறிந்தாலும் கூட அவர் விசேஷமாக தம்முடையவர்களை அறிவார். தம்முடையவர்களே, தம்முடைய ஜனத்தை, தமக்கு பிரியமானவர்களை விசேஷித்த விதமாக அவர் அறியக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்ப 2 நாளாகும் 16:9 பார்த்தோம்னா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அழகா சொல்றார். உத்தம இதயத்தோடு இருக்கிற தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்றதுக்காக பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்ப கண்கள் அப்படிங்கிறப்ப அவருடைய அறிவு, அந்த நாலேஜ் இல்லையா? எல்லாத்தையும் காணக்கூடியதாக இருக்குது, எல்லாத்தையும் அறியக்கூடியவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம். சரி. அடுத்து பார்த்தோம்னா அவர் விசேஷமா தமிழர்களை அறிந்திருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து சங்கீதம் 37:18 சொல்லும்போது, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று அங்க படிக்கிறோம் இல்லையா? இப்ப கர்த்தருக்கு பிரியமாக நடக்கக்கூடிய அந்த உத்தம இதயமுடையவர்களை நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. அவர்களை குறித்த காரியம் அறிந்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல மத்திய 6:18 பார்க்கும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று சொல்லப்படுறது. இதுல என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, அநேக உபவாசம் இருக்கும், கர்த்தருக்குன்னு உபவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு முக வாடலா இருந்து மாயமாலமா மற்றவர்கள் காணணும், மற்றவர்கள் தங்களை தேவபக்தி உள்ளவர்களா கருதணும் அப்படிங்கிறதுக்காக முகவாடலாக இருப்பார்கள். நீங்க அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க உபவாசம் வந்தா தேவனுக்கு முன்பாக தெரியும்படிக்கு இருங்க. மற்றொரு மத்தியில தாரை ஊதிவே வேண்டாம். நான் உபவாசம் இருக்கேன், உபவாசம் தாரை ஊத வேண்டாம். நீங்க எப்போது போல தலைக்கு எண்ணெய் பூசி தலையை வாரு, எப்பயும் போல இரு. அப்ப அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார்னு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்போ அவர் விசேஷமா தம்முடையவர்களை அறிவாரு. அதுக்காக மற்றவர்கள் நம்மை பாராட்டணும், பெருமையை நினைக்கணும்னு சொல்லிட்டு மாய்மாலம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றதை பார்க்கிறோம். அதே போல 1 கொரிந்தியர் 8:3 பார்த்தோம்னா, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான்.
இப்ப தேவனத்தில் அன்பு கூறுவங்க யார் யாருங்கிறத தேவன் அவர்களை அறியக்கூடியவரா இருக்கிறார். தேவன் யாரையும் மறந்துட மாட்டார். எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். விசேஷித்த விதமாக தம்முடையவர்களை அவர் அறியக்கூடியவராய் இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வேத வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கணும். நிச்சயமா நம்மளே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய இதயத்தின் நினைவுகள், யோசனைகள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறாரு. அது விசேஷித்த விதமாக தேவனுக்கு பரிசு பண்ண பரிசையாளர்களை தேவன் விசேஷித்த விதமாக அறிந்து அவர்களுக்கு தேவையானவர்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி, அதே போல விசேஷ விதமா அவருடைய அறிஞ்சாலும் கூட அவர் அக்கிரமக்காரன் தீமையான காரியங்களையும் அறிவார். அதுவும் அவருக்கு மறைவான இல்லை. சிலர் கூட சொல்லுவாங்க, இவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்களே, கண்ணுக்கு தேவனுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, இதெல்லாம் பார்க்கறது இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் அநேகர் புலம்பாங்க, உலகத்தார் புலம்பாங்க பார்க்கும். ஆனா தேவன் அக்கிரமாக்க தீமைகள் எல்லாமே அறிவார், அறிந்து கொண்டுதான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நெகேமியா 9:10 அதை குறித்து பார்க்கும்போது, உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர். இல்லையா? இஸ்ரேல் ஜனங்களை எப்படி எகிப்தியர்கள் கொடுமையா நடத்தினாங்க, ஆலோட்டிகளை வச்சு கொடுமையா நடத்தினாங்க அப்படிங்கிற காரியங்களை எல்லாமே அறிந்திருக்கிறீர். அந்த அக்கிரமக்காவுடைய அந்த தீமையான காரியங்களை நடவடிக்கையில நீங்கள் அறிந்திருக்கிறீர் என்று அங்கே நெகேமியா தமது ஜபத்திலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல யோபு 11:11 படிக்கும்போது, மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ என்று படிக்கிறோம். நிச்சயமா அக்கிரமக்காரர்களுக்கு அவர்கள் செய்கைக்கு தக்க பலன் அவர்களோடு கூட வரும். நிச்சயமா அதற்கு பதில் அளிப்பார் அப்படிங்கிறது இதுக்கு முன்னால வசனங்களுக்கு பார்க்கிறோம். அப்ப மனுஷனுடைய மாயமான காரியங்களை, அக்கிரமக்காரோட தீமையான அந்த மாயமான காரியங்களை எல்லாமே அவர் அறிவார். அவருக்கு மறைவான காரியம் எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல 1 கொரிந்தியர் 3:20 படிக்கிறோம். ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது படிக்கிறோம். இவ்வுலகத்துல ஞானிகள் இருக்கிறாங்க, அறிவாளிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களோட சிந்தனைகள் எல்லாம் வீணா இருக்கிறது, வீணான சிந்தனை இருக்குது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுத்துறது ஞானத்தின் ஆரம்பமா இருக்குது இல்லைங்களா? அதுதான் மெய்யான ஞானமா இருக்கு. ஆனா இவ்வுலக ஞானிகள் அப்படிங்கிறப்போ அவருடைய சிந்தனைகள்லாம் வீணான சிந்தனைகளா இருக்குது என்பதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. தீமையான காரியங்களுக்கா இட்டு செல்லும் அப்படிங்கிறதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பதை இங்க கொரிந்தியர்ல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? சர்வ ஞானம், தேவனுடைய சர்வ ஞானம் எல்லாத்தையுமே ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரு. மனதிலே காட்சியா பார்க்கிறாரு, ஞாபகத்துல வைத்திருக்கிறாரு. இந்த காரியம் எதுவுமே மறந்துறது இல்லை, எல்லாமே ஞாபகத்துல வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் காரண காரியமாய் சீர்தூக்கி பார்க்கிறார், நிதானித்து அறிகிறாரு அப்படிங்கிறத நாம அவருடைய சர்வ ஞானம் அப்படிங்கிற காலத்துல நாம புரிந்து கொள்ளுகிறோம். அது மட்டும் இல்லாம அவர் பரலோகத்திலும் பூலோகத்திலும் ஒவ்வொரு நுட்ப விவரத்தையும் அறிவார். பரலோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு, பூலோகத்தில் இருக்க காரியம் எப்படிப்பட்டதா இருக்குங்கிறது ஒவ்வொரு காரண காரியங்களையும் நுட்பமாக, ரொம்ப நுட்பமாக அவர் அறிவார் சொல்லி பார்க்கிறோம். யோபு 28:10 பார்க்கும்போது, கண்மலைகளுக்குள் நீர்க்கால்களை வெட்டுகிறான், அவன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும். மனுஷன் கண்மலைகளுக்குள்ள நீர்க்கால வெட்டுறான், அவன் கண்ணு விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும் சொல்றாரு. அதே போல 24 படிக்கும்போது, அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து, அவன் மனுஷன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தான் பார்க்கிறான். இப்போ சேட்டலைட்ல இருந்து பார்த்துட்டு இந்த இடத்துல ஆயில் இருக்கு, இந்த இடத்துல கனிமங்கள் இருக்கு அப்படிலாம் கண்டுபிடிக்கிறான் இல்லைங்களா? பூமிக்குள்ள என்ன இருக்குது கனிமங்கள் அப்படிலாம் ஒவ்வொரு இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான் இல்லைங்களா? ஆனா யாவே தேவன் பூமியின் கடையாந்தரங்களை பார்க்கிறார் இல்லையா? கடையாரங்களை பார்த்து வானங்களின் கீழே இருக்கிறது எல்லாம் காண்கிறார். வானங்கள் கீழே இருக்கிற எல்லாத்தையுமே அவர் பார்க்கக்கூடியவரா இருக்கிறாரு. பூமிக்குள்ள என்ன இருக்குது எல்லாத்தையும் அவர் பார்க்கக்கூடிய, ஏன்னா அதெல்லாம் வைத்தவரே அவர் தான், அவெல்லாம் சிருஷ்டித்தவரே அவர் தான். பூமிக்குள்ள எவ்வளவு கனிமங்கள் இருக்கு, மனுஷனுக்கு பிற்காலத்துல தேவை என்று அவர் வைத்திருக்கிறார். மனுஷனுடைய தேவைக்காக வைத்திருக்கிறார். ஏன்னா மனுஷனோட குடியிருப்புக்காக தானே பூமியை படைத்திருக்கிறாரு. ஆவினா அவ்வளோ காரியங்களை அந்த கனிமங்கள்ல தேவன் வைத்திருக்கிறாரு. இது எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாத்தையும் அவர் காண்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல எரேமியா 23:24 படிக்கும்போது,
யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தின் பூமியை நிரப்புகிறவர் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப வானத்தின் பூமியை நிரப்புகிறவராக இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் ஒவ்வொரு நுட்ப விவரத்தையும் அவர் அறிவார். நிரப்புகிறார்கள் அர்த்தம், ஒவ்வொரு நுட்ப விவரத்தையும் அவர் அறிவார். அவர் காணாதபடிக்கு யாரும் எங்கேயுமே வானத்துல ஆகட்டும், பூமியில ஆகட்டும், பூமிக்கு தண்ணீர்ல ஆகட்டும், எங்கே போனாலும் அவர் காணாதபடிக்கு, அவர் அறியாதபடிக்கு யாரும் அதை தன்னை மறைத்து கொள்ள முடியாது. அவ்வளவு சர்வ ஞானம் கொண்டவராக அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? சரி. அடுத்து பார்த்தோம்னா, அவர் சிந்தைகளும் கிரியைகளும் மிகவும் ஆழமும் பெரிதுமானவைகளா இருக்கிறது. அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய கிரியைகள் ரொம்ப ஆழமானதா இருக்குது. பறந்து விரிந்த ஒரு பெரிதானதா பெரிதுமானவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப சங்கீதம் இதற்கான வசனம் பார்த்தோம்னா சங்கீதம் 92:5. கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ரொம்ப நுட்ப மகா ஆழமானவை என்ன அர்த்தம்? ரொம்ப நுட்ப விவரமா அது இருக்கக்கூடியதா இருக்கும். அவ்வளோ யோசனை அவ்வளோ ஆழமானவைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதக்காரன் வியந்து அங்கே சொல்கிறான்னு சொல்லி பார்க்கணும். சங்கீதம் 104:24 பார்த்தோம்னா, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பூமியில இருக்க பொருள்கள் எல்லாமே மனிதனுக்கு தேவைன்றே வைத்திருக்கிறார். அவருடைய பொருள்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது. அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்திருக்கிறீர் இல்லையா? அவருடைய கிரியை எவ்வளவு திரளா இருக்கிறது, எல்லாத்தையுமே ஞானமாய் படைத்திருக்கிறீர். அப்ப அவருடைய அறிவு, அவர் சிந்தனைகளை கிரியைகளும் மிகவும் ஆழமானவைகளாக பெரிதானவைகளாக பறந்து விரிந்ததாக இருக்கிறது என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அதே போல நீதிமொழிகள் 3:19 பார்த்தோம்னா, கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் என்று படிக்கிறோம். அப்ப அவருடைய ஞானம் இல்லையா, நாலேஜ்னால தான் பூமியை அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார். பூமி அந்தரங்கத்தை தொங்கி கொண்டு இருக்குது, அதோட அஸ்திபாரம் எப்படி இருக்குது இல்லையா? அவர் தன்னுடைய ஞானத்தினால் அதெல்லாம் செய்திருக்கிறாரு. வானங்களை ஸ்தாபித்திருக்கிறார், புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்திருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து படிக்கிறோம். அதே போல நீதிமொழிகள் 3:20 பார்த்தோம்னா, அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது சொல்லி பார்க்கிறோம். இது எல்லாமே ஆழங்கள் பிரியக்கூடிய காரியம், ஆகாயம் பனியை பெய்யக்கூடிய காரியம் எல்லாமே அவர் ஞானத்தினால் அந்த நுட்பத்தினால் நடக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. பூச்சக்கரை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேர் அறிவினால் விரித்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே அவருடைய சர்வ ஞானத்தை நாம உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம பார்ப்போம். சரி. அது மட்டும் இல்லாம அவருடைய அறிவு வருங்காலத்தையும் தன்னகத்தையே கொண்டதா இருக்குது. அவருடைய நாலேஜ் அப்படிங்கிறப்போ அந்த ஞானம் வருங்காலத்தையும் அறியக்கூடியதா இருக்கு. வருங்காலத்துல என்ன நடக்கும் ஏது நடக்கும் எல்லாத்தையுமே அவர் அறியக்கூடியவரா இருக்கிறாரு. ஆகினால்தான் அநேக போல தீர்க்க தரிசனங்களை சொல்லி என்ன நடக்கும் சொல்லி அங்க சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வேதவசனங்களை படிக்கணும். அப்ப யோபு 24:1 பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு? சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்க, அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களே அறியாதிருக்கிறது என்ன? அவருக்கு காலங்கள் மறைக்கப்பட்டதா இருக்கு, மறைக்கப்படாததா இருக்கு. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களும் கூட அவருக்கு அவர் அறிந்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல எஸ்ஐயா 42:9 பார்த்தோம்னா, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னமே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப பூர்வ காலத்துல அவர் தெரிவிச்சிருக்கிறாரு, பின்னால் இதெல்லாம் நடக்கும் போகும்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நிறைவேறலாயின என்று அங்க ஏசாயத்திற்கு சொல்றாரு. புதியவைகளை நான் தான் அறிவிக்கிறேன், இன்னும் நடக்க போகிற எதிகாலம் இன்னும் நடக்க போகிற காரியங்களை புதிதா இருக்கிற அந்த காரியங்களை நானே அறிவிக்கிறேன்.
அவைகள் தோன்றாதற்கு முன்னமே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அங்கே சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப அவரது அறிவு வருங்காலங்களையும் தன்னகத்தே கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் மூலம் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே போல எசாயா 46:10 பார்த்தோம்னா, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன் அப்படிங்கிறார். ஆதி முதற்கொண்டே அறிகிறேன். அந்தத்தில் உள்ள முடிவு காலத்துல வரக்கூடிய காரியங்கள், எதிர்காலத்தில் வரக்கூடிய காரியங்களும் ஆதி முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். இன்னும் செய்யப்படாதவைகளும் பூர்வ காலம் முதற்கொண்டே நாம அறிவிக்கிறேன் என்று அங்கே சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ இது எல்லாமே அவரோட ஆலோசனையா இருக்குது. எல்லா ஆலோசனையும் நிலைநிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்றாரு அப்படிங்கிறத நாம படிக்கிறோம். அதே தானியேல் 2:28 நம்ம படிக்கும்போது, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் அப்படிங்கிறார். அப்ப இதெல்லாம் நமக்கு தான் மறைவா இருக்கு. எதிர்காலத்துல என்ன நடக்கும் போகும்போது நமக்கு தெரியாது. அதெல்லாம் மறைவா இருக்கிறது. ஆனா மறைபொருள்களை தேவன் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே தானியேல் சொல்றார். கடைசி நாட்களில் சம்பவிப்பது ராஜாவை நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். நேபுகாத்நேச்சார் அந்த சொப்பனத்துக்கான அந்த சிலை சொப்பனத்துக்கான காரியங்களை அறிவிக்கும் போது அவர் சொல்றாரு. கிட்டத்தட்ட 2500 வருடங்களுக்கு என்ன நடக்குங்கிற காரியத்தை ரத்தின சுருக்கமாக யார் யார் ஆட்சி பண்ணுவாங்க அதுக்கப்புறம்லாம் அப்படிங்கிற காரியத்தை அழகாக அங்கே வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அப்ப எதிர்காலம் நடக்கிற வருங்காலத்தை குறித்த காரியங்கள்லாம் அவருடைய அறிவு அந்த ஞானம் தன்னகத்தை கொண்டதா இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி. அடுத்து பார்த்தோம்னா மத்தேயு 24:36 படிக்கும்போது யெஷுவா சொல்றார், அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர வேறொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாது அந்த நாள், அந்த நாளிகை இல்லையா? மனுஷனா இருக்கும்போது 2ஆம் வருகை குறித்த காரியங்கள், அந்த நாளை குறித்த காரியங்கள், எப்போ வருவார் அப்படிங்கெல்லாம் எனக்கு தெரியாது இல்லையா? என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் அப்படிங்கிறார். பிதா மட்டும்தான் அறிவார். அப்ப பிதா எதிர்காலத்தில் நடக்கிற காரியம் எல்லாத்தையுமே அவர் அறியக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம புரிந்து, அதாவது வருங்காலத்தையும் தன்னகத்தே கொண்டதாக அவருடைய அறிவு இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமா புரிந்து கொள்ளுகிறோம். அதே போல அப்போஸ்தலர் 15:18 அப்போஸ்தலர் சொல்லும்போது, உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்குது. உலக தோற்றம் முதலே என்னென்ன நடக்கும் போகும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாமே, அந்த கிரியை எல்லாமே தேவனுக்கு தெரிந்திருக்குது அப்படிங்கிறப்போ, அவருடைய சர்வ ஞானம் அப்படிங்கிறது, அந்த அறிவுங்கிறது எவ்வளோ விசேஷித்த விதமா எதிர்கால காரியங்களை தன்னகத்தை கொண்டதா இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அதே போல ரோமர் 8:29 படிக்கும்போது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறாரு. அப்ப பரிசுத்தவான்களுக்கான ஒரு காரியமும் கூட ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்குது. எதிர்காலத்திலே சுவிசேஷ யுகம் வரும். சுவிசேஷ யுகத்திலே பரிசுத்தவான்கள் ஒரு குரூப்பு கிறிஸ்துவோடு கூட சுயாதீனத்தை அடையும்படி கிறிஸ்துவோடு கூட சுதந்திரவாளிகளை இருக்கும்படிக்கு ஒரு குரூப்பை தெரிந்து கொள்ளுவார் அப்படிங்கிறது, அது ஏற்கனவே முன்னறிந்த ஒரு காரியமா இருக்குது. ஏற்கனவே முன்குறித்த ஒரு காரியமாக இருக்கிறது என்று அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே பிதாவினுடைய முன்னறிவின்படியே நடக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அப்ப எதிர்காலத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அவருடைய ஞானம் என்பது தன்னகத்தை கொண்டதா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல 1 பேதுரு 1:2 சொல்றாரு, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவர் பரிசுத்தமானவர்களை கீழ்ப்படிதலுக்கும் விசுவாசத்துடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறார். அதாவது சொல்றார், பரிசுத்தமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே அதெல்லாம் நடந்திருக்கு என்று அங்கே பேதுரு சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு எதை தெரியப்படுத்த புரிதா இருக்கு? தேவனுடைய சர்வ ஞானம் இல்லைங்களா? இப்ப தேவனுடைய சர்வ ஞானத்தை குறித்து நாம இவ்வளவு காரியங்கள் இருக்கிறத நாம அறிந்து கொள்ளுகிறோம். வேத வசனங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஒரு சில காரியங்களை தான் இப்போ உங்களோட பயன்படுகிற காரியம் கொஞ்சம் தான்.
வேத வசனங்கள் நிறையவே இருக்குது. எல்லாத்தையும் படிக்குமானால் அதுக்கு காலம் போதாது. ஆகையினால பிரியமான சகோதரர்களே, இப்போது நாம் பார்த்திருக்கிற காரியம் தேவனுடைய சர்வ ஞானம். இப்ப தேவனுடைய சர்வ ஞானம் அப்படிங்கிறது எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் எல்லாத்தையும் ஒரு காட்சியாக காண்கிறார். காட்சியாக காண்கிறது என்ன காரியம்? கடந்த கால காரியங்கள், நிகழ்கால காரியங்கள், எதிர்கால காரியங்கள் எல்லாத்தையுமே ஒரு காட்சியாக காண்கிறார். அதே போல காட்சியாக காண்கிற இந்த எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்றாரு? ஞாபகத்துல வைத்திருக்கிறார். கடந்த காலங்கள், நிகழ்காலங்கள், எதிர்காலங்கள் எல்லா காரியங்களையும் அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறாரு. எல்லாவற்றையும் காரண காரியமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறாரு. இப்ப இந்த 3 விதமான காரியங்கள் ஒருங்கிணைந்து செயல்படும் போது, அவருடைய கற்பனை திறனிலே ஏற்பட்ட ஒரு காரியம் தான் இவ்வளோ சிருஷ்டிப்பு. அவருடைய ரெசிபி திட்டங்கள் இது எல்லாமே இந்த 3 காரியங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக வெளியான ஒரு காரியமா இருக்குது. இதுதான் அவர் என்னது? அவருடைய சர்வ ஞானம் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அதற்கு வேத வசனங்களே அதை குறித்து புரிந்து கொள்வதற்கு நமக்கு சொல்லப்பட்ட அந்த காரியங்களை நாம இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இதன் மூலமாக உன்னதமா யாவேதனுடைய சர்வ ஞானத்தை குறித்து, கடந்த காலத்தை குறித்து, நிகழ்காலத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, அவருடைய அந்த சர்வ ஞானத்தை குறித்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அந்த சர்வ ஞானம் எல்லாவற்றையும் காட்சியாக காண்கிறது, ஞாபகத்தில் வைத்திருக்கிறது, காரண காரியங்களாக நிதானித்து அறிகிறது அப்படிங்கிற காரியங்களை நாம இதுவரைக்கும் அந்த காரியங்களை பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் இனி வரக்கூடிய காலங்களிலே இன்னும் வரக்கூடிய மற்ற காரியங்களை நாம பார்க்கலாம். அப்போ இந்த அறிவு அவர் ஞானத்தை குறித்த இந்த அறிவு நிச்சயமாக நம்மளை என்ன பண்ணுது? அவரோட மகத்துவமான உன்னதமான அறிவிலே அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த காரியங்களை உணரும் போது அவரை போற்றி துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கனப்படுத்தவும் நமக்கு என்ன பண்ணுது? கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தேவன் நாம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் அது எவ்வளவு மகத்துவமான ஒரு அது நமக்கு கிடைக்க ஒரு பெரிய சிலாக்கியம் இல்லையா? தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு இறங்குறாருன்னு சொல்றாரு. இவ்வளோ அறிவும் ஞானம் கொண்ட தேவன் நம்மை மறக்கிறது இல்லை அப்படிங்கிறப்போ நாம் நம்மை தாழ்த்தி பணிந்து குனிந்து அவரை போற்றி துதிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.